بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஆனால் இன்றைய சமுதாயத்திலே ஷியாக்களினுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய நிலை, இதையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த நேற்றைய தினம் பார்த்த அந்த விடயங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக, அதாவது ஒரு தனி மனிதன் மீது, அலி அவர்கள் மீதோ அல்லது ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ஆகிய இப்படியான தனி மனிதர்கள் மீது பக்தி கொண்டதன் காரணத்தினால் எப்படியெல்லாம் இணை வைக்கக்கூடிய நிலைக்கு ஷியாக்கள் சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு சில புகைப்படங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த போட்டோவில் உள்ளவர் யார் என்றால், உலகத்தில் போரா இயக்கம் ஒன்று இருக்குது. ஷியாக்களிலிருந்து பிரிந்த ஒரு இயக்கம் தான் போராக்கள் என்பவர்கள். அந்த போரா இயக்கத்தினுடைய தலைவருக்கு காலை அல்லது கைகளை இப்படியெல்லாம் குனிந்து எப்படி மாற்று மத அன்பர்கள் சாஷ்டாங்கம் செய்வார்களோ அதுபோன்று செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதிகளில் ஷியாக்கள் எப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கிறார் என்பதை பாருங்கள். ஷியாக்களுடைய அறிஞர்களுடைய புகைப்படங்களை வைத்துக்கொண்டு மரணித்தற்கு பிறகு அந்த புகைப்படங்களுக்கு சுஜூது செய்து பிரார்த்தனைகள் கேட்கின்ற ஒரு நிலையும் ஷியாக்களிடம் நாங்கள் காணலாம். இவர் நவீன ஷியா, அதாவது ஷேக் அப்துல்லா ஜமாலி. இவங்க தங்களை சுன்னத்துவ ஜமாத் என்று தான் சொல்லிக் கொள்வார். இவருடைய அமைப்புக்கு பேரை ஐக்கிய சுன்னத்துவ ஜமாத் பேரணி என்று தான் அதற்கு பேரை வைத்திருக்கிறார். ஆனால் முழுக்க முழுக்க ஷியாக்களுடைய கொள்கையை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். எப்படி போராக்கள் தனி மனிதர்களை வணங்குகிறார்களோ, சாஷ்டாங்கம் செய்கிறார்களோ, அதுபோன்று இந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி வகைராக்களும் இதே வழிபாடுகளை நீங்கள் காணலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கபறுகளை கட்டுவதை தடுத்தாங்க, அதை உயர்த்துவதை தடுத்தாங்க, அதை பூசுறதை தடுத்தாங்க, அதுக்கு மேலே மௌத்தா போன ஆளுடைய பெயர்களை எழுதுவதை தடுத்தாங்க. இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். இது சுன்னத்துவ ஜமாத்தினுடைய கொள்கை. ஆனால் ஷியாக்களுடைய கொள்கையை பாருங்கள். ஈரானுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், ஈரானாக இருக்கலாம் அல்லது பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஷியா மையவாடிகளிலும் கபரிஸ்தானங்களிலும் எல்லா கபறுகளிலும் இது போன்று கட்டப்பட்டிருக்கும். இது போன்று கட்டப்பட்டு உயர்த்தப்பட்டு மௌத்தா போனவருடைய ஃபோட்டோக்களை எல்லாம் வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் புகைப்படங்களை எதிர்த்தார்கள். அப்போ எல்லா சுன்னத்துக்கும் மாற்றமாக ஷியாக்கள் நடக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு தர்காவில் வைத்து எப்படி ஷியாக்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டிய பிரார்த்தனைகளை எல்லாம் கபுராலியிடம் கேட்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள். அதே போல இது
அதாவது இதை பார்த்தவங்க என்ன ஞாபகம் வருதாய்க்கும், இலங்கையில் பொதுவாக பௌத்த மதங்களில் வந்து இப்படி தான் செய்வாங்க. அப்போ அது எதெல்லாம் யூத நசாராக்களுடைய வழித்தோன்றலில் வந்ததோ அந்த எல்லா செயற்பாடுகளையும் ஷியாக்கள் வந்து மேற்கொள்ளுதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஷியாக்களுடைய பைத்துகள், மௌலூது இதுகள், அதுக்கு நாங்கள் நேற்று கூட போட்டு காட்டினேன். அதில் சில காட்சிகள் தான் இதுவும். இது ஏழுமலை காட்டின்னு சொன்னால் இதுக்கு பிறகு ஒரு வீடியோ இருக்குது. அதாவது ஷியாக்களுடைய இந்த கொள்கை, அதாவது ஹலரா மஜ்லிஸ்கள் நடத்துறது, அதே மாதிரி இந்த கூத்துகள் போடுறது, இதெல்லாம் யாருடைய கொள்கையை அடியொட்டி வந்தது என்று சொன்னால் இது யூதர்களுடைய வழிபாடு. அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்தவங்க நன்றாக விளங்கும். ஷியாயிசம் என்பது முழுக்க முழுக்க யூதர்கள் உருவாக்கிய ஒரு கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து உருவானது தான் ஷியா கொள்கை. அந்த ஷியா கொள்கையில் உருவானது தான் இன்று இருக்கக்கூடிய எல்லா தரீக்கத்து கொள்கைகளும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சில எடுத்துக்காட்டுகளை தான் உங்களுக்கு நான் காட்டினேன். அதே மாதிரி சரி, அப்போ இவையெல்லாம் வந்து ஷியாக்களினுடைய இந்த வழிகட்ட கொள்கைகளுக்கு எடுத்துக்காட்டான கொள்கைகள். அதே போன்று இந்த கொள்கைகள் போல ஷியாக்களிடம் இன்னும் சில வழிகட்ட கொள்கைகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். ஷியாக்களிடம் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான வழிகட்ட கொள்கை தான் அகீதத்து ரஜா என்று சொல்லக்கூடிய கொள்கை. அகீதத்து ரஜா என்று சொன்னால் மறுபிறவி கொள்கை என்று தமிழில் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக இந்து மதம், அதே மாதிரி பௌத்தம், இது போன்ற மதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த மதங்களில் வந்து மறுபிறவி கொள்கை வந்து நம்பிக்கை இருக்குது. அதாவது 7 ஜென்மங்களாக நாங்கள் பிறந்து வருவோம், இந்த பிறப்பில் வந்து நல்லது செஞ்சால் அடுத்த பிறப்பில் வந்து நல்ல மாதிரி பிறக்கலாம், இந்த பிறப்பில் வந்து பாவம் செய்தால் அடுத்த வம்சாவளியில் வந்து நாயாக பூனையாக எறும்பாக இப்படி மாறுவான். இது வந்து மறுபிறவி கொள்கை பற்றிய நம்பிக்கை. ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அடிப்படை நம்பிக்கை என்ன? இந்த ரஜவியா என்று சொல்லக்கூடிய மறுபிறவி கொள்கையை ஷியாக்கள் முழுக்க முழுக்க நம்புகிறார்கள். எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் என்று சொன்னால், ஷியாக்களுடைய 12 இமாம்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த 12 இமாம்களும் மரணிக்கவில்லை என்பதும், அப்படி அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு மறுபிறவி எடுத்து திரும்பி வருவார்கள் என்பதும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கவில்லை என்பதும், அல்லாஹ் தஆலா அவரை அப்படியே வானத்திலே உயர்த்தி கொண்டான், அலியுடைய சிரிப்புத்தான் இடி இடிப்பது எல்லாம், மின்னல் வெட்டுவது எல்லாம். எனவே இந்த அலி உலகத்தில் அநியாயங்கள் கூடுகிற போது உலகத்திற்கு மீண்டும் வருவார் என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். அவர் வந்து என்ன செய்வார் என்று சொன்னால், அபூபக்கரையும் உமர் அவர்களையும் சிலுவையிலே அறைவார். இப்படியெல்லாம் ஷியாக்கள் நம்புகிறாங்க. அந்த இமாம், கடைசி இமாம் மறுபிறவி எடுத்து வந்து அவர் என்ன செய்வாராம், அபூபக்கரையும் உமர் அவர்களையும் ஒரு சிலுவையிலே அறைவார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கபரடிக்கு சென்று அவர்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களை மீண்டும் எழுப்பாட்டி ஹதீஜா அவர்கள் மீது அவதூறு சொன்னதற்காக ஆயிஷா அவர்களுக்கு அந்த இறுதி இமாம் ஹத்தடி நிறைவேற்றுவார் என்று எல்லாம் ஷியாக்கள் நம்புகிறார்கள். இது ஷியாக்களுடைய வழிகட்ட கொள்கைகளில் முக்கியமான ஒன்று. அதே போன்று இந்த ஷியாக்களுடைய கொள்கைகளில் மிக முக்கியமான ஒரு கொள்கை தான் இந்த ரஜையத்தோடு இணைந்த ஒரு கொள்கை, மஹ்தி அவர்களை எதிர்பார்த்தல். இப்போ பொதுவாக முஸ்லீம்களை எங்களை பொறுத்தமட்டிலும் நாங்களும் மஹ்தி அவர்களை நம்புகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உலகத்தினுடைய அழிவின் அத்தாட்சியாக ஒரு மனிதர் வருவார் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. அவர் மஹ்தி என்று நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால்
இந்த ஷியாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த மஹ்தி யார் என்றால் ஷியாக்களுடைய ஒரு இமாம் மறைந்து வாழுகிறார். அந்த இமாமுடைய பெயர் முகம்மது இப்னு அல் ஹசன் என்று சொல்லக்கூடியவர். அந்த இமாம் தான் இறுதி மஹ்தி என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். ஆனால் அது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான கொள்கை. ஏனென்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மஹ்தி சம்பந்தமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல் மஹ்தி மின் இத்ரதி மின் வலதி ஃபாத்திமா. மஹ்தி என்பவர் என்னுடைய பரம்பரையிலே வருவார், ஃபாத்திமாவுடைய வம்சாவளியிலே வருவார். அப்ப இது ஒன்று மஹ்தி பற்றிய அபூதாவில் வரக்கூடிய ஒரு செய்தி. ரெண்டாவது ரசூலா சொல்றாங்க, உலகம் அழிவதற்கு ஒரே ஒரு நாள் தான் மீதமாக இருந்தாலும் அந்த நாளை அல்லாஹு தஆலா நீட்டுவான். நீட்டி என்ன செய்வானாம்? ஹத்தா யபுஸல்லாஹு ஃபீஹி ரஜுலன் மின்னி அவ் மின் அஹ்லி பைத்தி, என்னுடைய பரம்பரையிலே இருந்து அல்லது என்னுடைய அஹ்லுல் பைத்திலே இருந்து ஒரு மனிதரை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புவான். இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஒன்றாக இருக்கும். வ இஸ்மு அபிஹி இஸ்மு அபி, அவருடைய தந்தையின் பெயரும் என்னுடைய தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கும். இதுவும் அபூதாவில் வரக்கூடிய செய்தி. அப்ப மஹ்தியுடைய பெயர் என்ன? முகம்மதா இருக்கும். மஹ்தியுடைய வாப்பாடைய பெயர் என்ன? அப்துல்லாவா இருக்கும். என்ன ரசூலோட பேர் முகம்மது, வாப்பாடைய பேர் அப்துல்லா. இதே மாதிரி தான் மஹ்தி வருவார் என்று ரசூலா சொல்றாங்க. ஆனா ஷியாக்கள் நம்பக்கூடிய அந்த இறுதி இமாமுடைய பெயர் என்ன? முகம்மது இப்னு அப்துல்லா கிடையாது. இறுதி இமாமுடைய பெயர் முகம்மது இப்னு அல் ஹசன். எனவே ஷியாக்கள் நம்பக்கூடிய அந்த மஹ்தி என்பவர் போலியானவர் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ஷியாக்களிடம் காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு வழிகட்ட கொள்கைகளில் ஒன்று தான் அகீதத்துல் முத்ஆ என்று சொல்லக்கூடிய கொள்கை. அகீதத்துல் முத்ஆன்னா என்ன? உதாரணத்திற்கு முத்ஆ திருமணம் என்று சொல்வார்கள். முத்ஆ திருமணம் என்றால் இப்ப நான் உதாரணத்திற்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நாடுகிறேன். எப்ப நாடுறேன் தெரியுமா? உதாரணத்துக்கு நான் ஒரு வெளிநாட்டுக்கு தொழிலுக்காகவோ அல்லது ஒரு படிப்புக்காகவோ போய் ஒரு 2 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறேன். அப்படி இருக்கிற அந்த 2 வருஷத்துல நான் என்ன செய்து கொள்ளலாம்? ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். எப்படி திருமணம் செய்யலாம் என்றால், ஒரு பெண்ணை தெரிவு செய்து உன்னோடு நான் 2 வருஷத்துக்கு குடும்பம் நடத்துவேன், அல்லது 1 வருஷத்துக்கு குடும்பம் நடத்துவேன், அல்லது 1 மாசத்துக்கு குடும்பம் நடத்துவேன். அதுக்கு உனக்கு எவ்வளவு தேவை? 2 பேரும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொள்வாங்க. ஒரு 1 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு 10,000, இந்த மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பெண்ணோடு வாழுகிற வாழ்க்கை தான் முத்ஆ திருமணம் என்று ஷியாக்கள் சொல்கிறார்கள். இது எங்கட பாஷையில் என்ன? இதை யாராவது திருமணம் என்று பெருசா சொல்லுவோமா? இதுக்கு தான் விபச்சாரம் என்று சொல்றது. இன்னைக்கு ஒரு இளைஞன், ஒரு ஆண் ஒரு விபச்சார விடுதிக்கு போறான். அங்கு வைத்து அங்க இருக்கிற ஒரு பெண்ணோடு விபச்சாரம் புரிகிறான் என்றா அங்கு என்ன நடக்குது? ஒரு குறிப்பிட்ட நாளை கழிக்கிறான். அந்த நாளை கழிப்பதற்காக அந்த பெண்ணோடு பேரம் பேசுகிறான். இத்தனை மணித்தியாலத்திற்கு எவ்வளவு தேவை என்று ஃபிக்ஸ் பண்ணுகிறான். 5000 10,000 என்று தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் விபச்சாரம் என்று நாங்கள் சொல்கிறோம். ஒட்டுமொத்த உலகமும் இதை ஒத்துக்கொள்கிறது. ஆனா ஷியாக்காரன் என்ன சொல்றான்? இது விபச்சாரம் இல்ல, இது முத்ஆ திருமணம், இது மார்க்கத்தில் ஹலால் என்று ஷியாக்கள் நம்புகிறார்கள். ஆரம்ப ஜாகிலியா காலத்தில் சில விடயங்கள் ஹலாலாக்கப்பட்டிருந்தது. ஹலால் என்று சொன்னா அது ஜாகிலியா காலத்திலிருந்து வந்த நடவடிக்கைகள். இப்ப சாராயம் இருந்தது. தொழுகிற நேரம் கூட சஹாபாக்கள் சாராயம் குடித்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? படிப்படியாக அதை ஹராமாக்கினான். அதே போன்றுதான் ஜாகிலியா காலத்தில் இருந்த ஒரு திருமண முறை முத்ஆ திருமணம். கூலிக்காக ஒரு பெண்ணை வைத்து திருமணம் நடத்தி அவளோடு வாழுகிற வாழ்க்கை. இந்த முத்ஆ திருமணத்தை ஹைபர் யுத்தத்தின் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கி விட்டார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஹராமாக்கின ஒரு விபச்சாரத்தை ஷியாக்கள் என்ன செய்யறாங்க? அதை ஒரு பெரிய ஒரு நல்ல அமல் போன்று செய்து வராங்க. எந்த அளவுக்குன்னு சொன்ன பாருங்க, இன்ன உளிதல் முத்ஆ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை முத்ஆ திருமணம் செய்து அதன் மூலம் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை கிடைத்தால் அஃலலு மின் வலதி ஜௌஜா தாயிமா,
அந்த குழந்தை அவனுடைய உத்தியோகபூர்வ மனைவிக்கு கிடைத்த பிள்ளையை விட சிறப்பு மிக்கது என்று ஷியாக்காரன் எழுதி வச்சிருக்கிறான். அப்ப எது சிறப்பு? எந்த குழந்தைக்கு அந்தஸ்து கூட என்ற ஒரு அக்குது நடந்து ஈஜாப் கபூல் நடந்து மகள் தீர்மானித்து வலியை வைத்து நான் ஒரு மனைவியை உருவாக்கி கொள்கிறேன்னு அதுக்கு என்ற சொந்த குழந்தை பிறக்குதே, அந்த பிள்ளையை விட ஒரு விபச்சாரத்தின் மூலம் பிறக்கிற குழந்தை அது சிறப்பானது என்று மன்ஹஜு சாதிகீன் என்ற நூலில் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இந்த ஷியாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஜாஅனி ஜிப்ரீல் பி ஹதியத்தின் மின் ரப்பி, ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹ்விடம் இருந்து ஒரு கிஃப்டை ஹதியாவை பெற்றுக்கொண்டு வந்தாங்களாம். வதில்கல் ஹதியா முத்துவத்துன் நிசா அல் முஃமினாத், அந்த ஹதியா என்னவென்று சொன்னால் மூமினான பெண்களை முத்துவ அடிப்படையிலே திருமணம் செய்வது. வலம் யஹ்தில்லாஹு ஹாதிஹில் ஹதியா இலா அஹதின் கப்லி மினல் அன்பியா, எனக்கு முன்னர் எந்த நபிக்கும் அல்லாஹு தஆலா இந்த முத்துவா திருமணத்தை வழங்கவில்லை. யஅலமு, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், வமன் தமத்த மர்ரத்தன் ஃபீ உம்ரிஹி, யாராவது ஒருவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு தடவையாவது ஒரு பெண்ணை முத்துவா திருமணம் செய்தால் சாரமின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதியாக மாறிவிடுகிறார். வைதா இஜ்தமல் முத்தமத்தி வல் முத்தமத்தியா ஃபி மகானின் மஅன், முத்துவா திருமணம் செய்யக்கூடிய ஆணும் பெண்ணும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்தால் யன்சிலு அலைஹிமா மலக், மலக்குமார்கள் அவர்களை நோக்கி இறங்குகிறார்கள். யஹ்ருசுஹுமா இலா யஃப்தரகா, அந்த இருவரும் பிரிந்து செல்லும் வரைக்கும் வானவர்கள் மலக்குமார்கள் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வலவு தக்கல்லமா பைனஹுமா, அந்த இருவரும் தங்களுக்கு மத்தியிலே ஏதாவது பேசிக்கொண்டால் ஃபகலாஹுமா யகூனு திக்ரா வ தஸ்பீஹா, அது சாதாரண பேச்சு கிடையாதாம், அது திக்ரும் தஸ்பீஹும். வைதா அகத அகதுஹுமா பியதில் ஆகர், ஒருவர் இன்னொருடைய கையை பிடித்தால் தகாத்தரமின் அசாபிஹுமா அஸ்ஸுனூப் வல் ஹதாயா, அந்த இருவருடைய உடம்பிலிருந்தும் விரல்கள் வழியாக அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்துவிடும் என்று இது யார் எழுதி வைத்திருக்கிறான்? ஷியாக்காரன் எழுதி வச்சிருக்கிறான். ஒரு விபச்சாரத்தை செய்தால் முத்துவ அடிப்படையில் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அந்த ரெண்டு பேரும் சேர போறாங்க. அந்த நேரம் என்னையெல்லாம் நடக்குமோ அவை அனைத்துக்கும் சொர்க்கம் கிடைக்குமா, ஹஜ்ஜு செஞ்ச நன்மை கிடைக்குமா, இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த ஷியா கொள்கை என்பது உலகத்தில் எதை உருவாக்க விரும்புகிறது? ஒழுக்கத்தை உருவாக்க விரும்பவில்லை. விபச்சாரத்தையும் ஒழுக்க கேடுகளையும் உருவாக்குவதுதான் ஷியாக்களுடைய அடிப்படை கொள்கை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இது நிறைய சொல்லலாம், சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். அதே போன்று ஷியாக்களினுடைய மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றுதான் திருமறை குர்ஆன் குறித்த நிலைப்பாடுகள். அதாவது ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய குர்ஆனை நம்புவதாக சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே ஷியாக்களுடைய மூல நூட்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அந்த நூட்களில் இந்த குர்ஆனை முற்றுமுழுதாக அவர்கள் மறுத்திருப்பதை பார்க்கலாம். அப்ப ஷியாக்கள் எந்தெந்த வசனங்களை எல்லாம் மறுத்தாங்க, குர்ஆனை எப்படி எப்படியெல்லாம் மறுத்திருக்கிறாங்க, எப்படி புதிய சூறாக்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை அஷியா வ சுன்னா என்ற புத்தகத்தில் இஹ்சான் இலாஹி லஹீர் என்று பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அறிஞர், ஷியாக்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த ஒரு அறிஞர், அவர் தன்னுடைய நூலில் ஷியாக்கள் மறுக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் அப்படியே ஒப்பிட்டு போட்டிருப்பதாக பார்க்கலாம். இந்த குர்ஆன் குறித்து ஷியாக்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஷியாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், இந்தனா முஸ்ஸவு ஃபாத்திமா, எங்களிடம் ஃபாத்திமா அவர்களுடைய குர்ஆன் முஸ்ஸஃப் இருக்கிறது. வமா யுதுரீஹும் மா முஸ்ஸஃப் ஃபாத்திமா, ஃபாத்திமாவுடைய முஸ்ஸஃப் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? முஸ்ஸஃபு ஃபீஹி மிஸ்லு குர்ஆனிக்கும் ஹாதா சலாசு மர்ராத், அந்த ஃபாத்திமாவுடைய குர்ஆனில் இன்றிருக்கிற குர்ஆனை போன்று 3 மடங்கு கொண்டது. வல்லாகுமா ஃபீஹி மின் குர்ஆனிக்கும் ஹர்ஃபுன் வாஹித், இன்றிருக்கிற குர்ஆனில் உள்ள ஒரே ஒரு எழுத்து கூட ஃபாத்திமாவிடம் இருக்கிற அந்த குர்ஆனிலே இல்லை என்று ஷியாக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப ஷியாக்குடைய நம்பிக்கை என்ன? நாங்கள் இன்னைக்கு எந்த குர்ஆனை ஏற்றிருக்கிறோமோ
அந்த குர்ஆன் பொய்யானது, ஃபாத்திமாவிடம் உண்மையான குர்ஆன் இருக்கிறது. அந்த குர்ஆன்ல இன்னைக்கு இருக்கிற குர்ஆனில் உள்ள ஒரு வசனங்கள் கூட இல்லை என்பதுதான் ஷியாக்களுடைய நம்பிக்கை. இது உசூலுல் காஃபியில வரக்கூடிய செய்தி. அதே போன்று ஷியாக்கள் சொல்கிறார்கள், இன்னல் குர்ஆன அல்லதி ஜாபிஹி ஜிப்ரீல் இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபுவத் அஷ்ர அல்ஃபி ஆயா. ஜிப்ரீல் அவர்கள் மூலம் அல்லாஹ்வின் தூதருக்கு அருளப்பட்ட குர்ஆனிலே 17,000 வசனங்கள் உள்ளன. அப்ப ஷியாக்குடைய நம்பிக்கைப்படி இன்னைக்கு இருக்கிற குர்ஆன்ல 6666 வசனம் நாங்கள் நம்புறோம். ஆனா ஷியாக்காரன் சொல்லுகிறான் இல்ல 17,000 வசனங்கள் அருளப்பட்டது. அப்ப மீதி வசனங்களுக்கு என்ன நடந்தது? ஒன்று முகம்மது மறைச்சிட்டாரு அல்லது சஹாபாக்கள் மறைத்து விட்டார்கள் என்பது ஷியாக்களுடைய நிலைப்பாடு. இது திருமறை குர்ஆன் சம்பந்தமாக ஷியாக்கள் நம்பக்கூடிய கொள்கைகள். உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை அவங்க சொல்லி காட்டேன். ஒன்று குர்ஆனே மறுக்கிறாங்க, அடுத்தது இருக்கிற குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் திரிவுபடுத்தியிருக்கிறது. நீங்க பாருங்க, குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு வசனம், அதாவது 7வது அத்தியாயம் 172வது வசனம். அதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலஸ்த பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு வசனம். அப்ப நாங்கள்லாம் ஆரம்பத்தில் சொன்னோமாம், காலு பலா, ஆமாம் நீ தான் எங்கள் இறைவன் என்று அந்த ஆரம்பத்தில் நாங்கள் ஒத்துக்கொண்டோம். இந்த வசனத்தை ஷியாக்கள் எப்படி மாத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா கேட்டானாம், அலஸ்த பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பு நான் இல்லையா? வான்ன முகம்மதன் ரசூலி, முகம்மது என்னுடைய தூதர் இல்லையா? வான்ன அலியன் அமீரல் மூமினின், அலி அவர்கள் மூமீன்களுடைய தலைவர் இல்லையா என்று அல்லாஹ் கேட்டானாம். அப்ப ஒட்டுமொத்த மக்களும் அந்த ஆலமுல் அருவால் இருக்குன்னு சொன்னாங்களாம், காலு பலா, ஆமாம் நீ சொன்னதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், எங்கள் இறைவன் நீதான், முகம்மது உன் தூதர் தான், அலி எங்களுடைய தலைவர் தான் என்று இதுதான் வசனம் என்று ஷியாக்கள் மாற்றி வைத்திருக்கிறாங்க. இது ஷியாக்களுடைய குர்ஆன் சம்பந்தப்பட்ட அவருடைய வழிகட்ட நிலைப்பாடுகள். அதே போன்று ஷியாக்களுடைய ஹதீஸை குறித்த அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒட்டுமொத்த ஹதீஸையும் அவங்க மறுப்பாங்க. அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் அறிவித்த செய்திகளை தவிர மற்ற எந்த சஹாபி அறிவித்தாலும் அதை ஹதீஸாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், எல்லா நபித்தோழர்களும் காஃபிராகி விட்டார்கள் என்பது ஷியாக்களுடைய நம்பிக்கை. எனவே புகாரியை நம்ப மாட்டாங்க, முஸ்லிமை ஏற்க மாட்டாங்க, திருமிதியை நம்ப மாட்டாங்க, அபூதாவுதை நம்ப மாட்டாங்க, நசாயியை நம்ப மாட்டாங்க. எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் அதை குப்பை என்று சொல்வதுதான் ஷியாக்களுடைய நிலைப்பாடு. தக்கியா அடிப்படையில் அவங்களுக்கு சார்பான சில செய்திகளை ஆதாரம் காட்டுவதற்காக மட்டும் புகாரி முஸ்லிமில் இருந்து 1-2 எடுத்து காட்டுவாங்களே தவிர அவங்களுடைய ஒட்டுமொத்த கொள்கை எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் மறுப்பதும், அவர்கள் நம்பக்கூடிய அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தம் உசூலுல் காஃபி என்று சொல்லக்கூடிய புத்தகம் குலைனி என்று சொல்லக்கூடியவர் எழுதினார், அதைத்தான் அவர்கள் ஹதீஸ் கிரந்தமாக மதிக்கிறார்கள். இது ஷியாக்களுடைய ஹதீஸ் சம்பந்தப்பட்ட நிலைப்பாடு. அதே போன்று சுன்னிகள் சம்பந்தமாக, சுன்னிகள்னா யாரு? நாங்கள் தான் சுன்னிகள். சுன்னிகள் சம்பந்தமாக ஷியாக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, லைஸ அலா மில்லத்தில் இஸ்லாம் கைருனா கைரு ஷியத்தினா, ஷியாவை சாராத எவருமே முஸ்லிம் இல்லை. இதான் ஷியாக்களுடைய நிலைப்பாடு. ஷியாவை சாராத எல்லாருமே காஃபிர்கள் என்று அல் காஃபி என்ற புத்தகத்தில் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போன்று தபிரு அல சுன்னா குஃபாரன், ஷியாக்கள் நம்புகிறார்கள் சுன்னிகள் அனைவரும் யாரு? இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள். எம்பகி கிதாலகும் வ கத்லகும் அவ் தக்யீரி தீனகும் இல ஷியத்தில் இமாமியா, ஒன்று அவர்களோடு போராட வேண்டும், அல்லது அவர்களை கொல்ல வேண்டும், அல்லது அவர்களை இமாம ஷியாக்களுடைய இஸ்னா அஷரியா என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கையை நம்புகிற விதத்தில் மதம் மாற்ற வேண்டும். இதுதான் சுன்னிகள் குறித்த ஷியாக்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதே மாதிரி எழுதியிருக்கிறாங்க, இன்ன நாச குல்லுகும் அபுனா ஜினா, அபுனா ஜினா இல்ல ஷியா, உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுமே எல்லா மனிதர்களுமே விபச்சாரத்தில் பிறந்தவர்கள்.
இல்ல ஷியா, ஷியாக்களை தவிர. அப்ப உலகத்துல ஒழுக்கமா பிறந்தாக்கள் யாரு? ஷியாக்கள் மட்டும்தானா? மற்ற எல்லாருமே யாரு? சுன்னிகள் அனைவரும் யாராம்? விபச்சார குழந்தைகள், ஹராத்தில் பிறந்தவங்க என்பது ஷியாக்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது சுன்னிகள் சம்பந்தமாக எங்களை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. அப்ப நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாம் ஷியாக்கள் சம்பந்தப்பட்ட அவர்களுடைய ஒட்டுமொத்த வழிகட்ட கொள்கைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த ஒட்டுமொத்த வழிகட்ட கொள்கைகளோடு ஷியாக்களிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை தான் கர்பலாவுடைய துக்க தினம். அதாவது முஹர்ரம் மாதம் 10ஆம் தினம் கர்பலா என்ற யுத்த காலத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய பேரன் ஹுசைன் அலி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். யசீத், முஆவியாவுடைய மகன் யசீத் அவருக்கு எதிராக போர் தொடுத்து கொண்டு வைத்து அந்த போராட்ட களத்தில் 70க்கு மேற்பட்ட அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹுசைன் அவர்களுடைய கழுத்து உடம்பில இருந்து தனியாக தலை வேறாக பிரிக்கப்பட்டது. இப்படியெல்லாம் அநியாயங்கள் நடந்தன. அப்ப இந்த நிகழ்வை ஷியாக்கள் எப்படி பார்க்கிறாங்க? கடுமையான ஒரு துக்க தினமாக ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். என்ன சொல்லுவாங்க என்று சொன்னா, கர்பலா தினம் என்பது எங்களுடைய இமாம் கொல்லப்பட்ட தினம். சுன்னிகள் அந்த இமாமை கொண்டு விட்டார்கள். அவருடைய இரத்தத்துக்கு அந்த இரத்தம் சிந்தியதனால் நாங்கள் அனைவரும் அவருக்காக துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்று வருஷா வருஷம் அந்த ஷியாக்கள் துக்கத்தை அனுஷ்டிப்பார்கள். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னண்டா, இந்த கர்பலா யுத்தத்தில் ஹுசைன் அவர்கள் கொல்லப்படுவதற்கு அடிப்படை காரணம் யார் என்றால் ஷியாக்கள் தான். ஷியாக்கள் எங்கு வாழ்ந்தார்கள்? கூஃபாவிலே வாழ்ந்தார்கள். கூஃபாவிலே வாழ்ந்த ஷியாக்கள் யசீத் என்ற இஸ்லாமிய ஆட்சியின் மன்னனுக்கு எதிராக நாங்கள் போராட தயார், நாங்கள் முழுமையான ஆதரவை தருகிறோம், ஹுசைனே நீங்க வாங்க கூஃபாவுக்கு என்று அந்த கூஃபாவாசிகள் தான் ஹுசைன் அவர்களை அழைத்தார்கள். இப்னு உமர் போன்ற அந்த மூத்த சஹாபாக்கள் எல்லாம் உயிரோடு இருந்த அந்த காலம். இப்னு உமர் சொல்றாரு ஹுசைன் அலியை பார்த்து, வேண்டாம் நீங்க யுத்தத்துக்கு போக வேண்டாம், கெஞ்சிறாரு, போகாதீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அந்தஸ்தை தந்திருக்கிறான், அதை நீங்கள் போதுமாக்கி கொள்ளுங்கள் என்று கெஞ்சிறாரு. ஆனா ஹுசைன் அலி என்ன சொல்றாங்க? இல்ல, நான் வாக்கு கொடுத்துட்டேன், கூஃபா மக்களுக்கு வருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன், அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க, நான் போய்த்தான் தீருவேன் என்று போறாரு. அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, இதுதான் உங்களை நான் காணக்கூடிய கடைசி தருணமாக இருக்கும். ஏன்? இப்னு உமருக்கு நல்லா தெரியுது, நிச்சயமாக ஹுசைன் அவர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்படுவார் என்றதை அவர் யூகித்துக் கொள்கிறார். அப்படி அழுது கொண்டு வழி அனுப்புகிறார். அப்ப யாரை நம்பி அவர் போறாரு? கூஃபாவில் உள்ள ஷியாக்களை நம்பித்தான், தனக்கு ஆதரவான கூட்டத்தை நம்பி ஹுசைன் அவர்கள் கூஃபாவுக்கு போறாங்க. அங்க போனா ஒரு பயல் கூட களத்தில் இல்லை. எந்த ஷியா கூட்டம் யுத்தத்திற்கு வருமாறு அழைத்தார்களோ, நாங்க படையை தாரோம், நாங்க எல்லாத்தையும் தாரோம், நீங்க யசீதுக்கு எதிராக போராடுங்க என்று கோரிக்கை வைத்தார்களோ, அங்க கர்பலாவுக்கு போயிட்டு பார்க்கிறாங்க, கூஃபாவாசிகளில் யாருமே இல்லை, எல்லா ஷியாக்காரனும் ஓடி ஒளிந்து விட்டான். அப்ப யாரு மட்டும் இருந்தாங்க? அஹ்லுல் பைத்தை சார்ந்த ஹசன் அலியுடைய பிள்ளைகள், ஹுசைன் அலியுடைய பிள்ளைகள், அலி அலியுடைய ஏனைய பிள்ளைகள், இவங்களோடு ஒட்டிய ஒரு 70க்குட்பட்ட அஹ்லுல் பைத்தில் மட்டும் அங்கு மீதம் இருக்கிறாங்க. அப்பதான் ஹுசைன் அலி புரிந்து கொள்றாங்க, கூஃபாவாசிகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், நான் திரும்புறேன் என்று சொல்லி யுத்தத்தில் இருந்து திரும்ப ரெடியாகிறார். அந்த நேரத்தில் தான் யசீத் அவர்களுடைய படையில இருந்த ஒரு தளபதி, அவன் அந்த மன்னனுடைய வார்த்தைக்கு மாற்றமாக ஹுசைன் அலியை சுற்றி வளைத்து அந்த யுத்தம் நடந்து யுத்தத்தில் வந்து ஹுசைன் அலி கொல்லப்படுகிறாங்க. அந்த தலை துண்டிக்கப்பட்டவுடன் யசீத் அவர்கள் ஹுசைனுடைய தலையை பார்த்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதர் முத்தமிட்ட இந்த உதடுகள், இந்த கன்னங்கள் இப்படி ஆகிவிட்டதே என்று கண்ணீர் வடித்தார் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் வந்து வரலாற்றில் ஏடுகளில் பார்க்கிறோம். அப்ப யசீதை பொறுத்த வரைக்கும் இந்த ஷியாக்காரன் வந்து கொடுங்கோலர் போன்று சித்தரிப்பாங்க. அவர் அந்த மாதிரி கொடுங்கோலர் எல்லாம் கிடையாது.
இந்த உசைனுடைய கொலைக்கும் யசீதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த யசீதுடைய ஆட்சியில் இருந்த ஒரு தளபதி தான் அந்த உசைனை கொல்வதற்கு காரணமாக அமைந்தார். இதுதான் நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை வைத்து ஷியாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நாங்க அஹ்லுல் பைத்தை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கருப்பு ட்ரெஸ்ஸை உடுத்தி மாரடித்து கொண்டு கத்தியால வாளால உடம்பை கீறி கிழிச்சு கொண்டு அவர்கள் பெரிய ஒரு சோகத்தை அனுபவிப்பாங்க. இது முகர்ரம் மாதம் 9-10 நடக்கும். நிறைய முஸ்லிம்கள் கூட ஏன் நாங்க ஆஷூரா நோன்பு பிடிக்கிறோம் என்று கேட்டா உசைன் அலியை கொல்லப்பட்டதற்காக பிடிக்கிறோம் என்று நம்பக்கூடிய அளவுக்கு இந்த ஷியா கொள்கை மக்கள் மத்தியில பிரபல்யம் அடைந்து இருக்கிறது. எனவே இந்த முகர்ரத்திற்கும் இந்த கர்பலா நிகழ்வுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆஷூரா நோன்புக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முகர்ரம் தினத்தில் ஷியாக்கள் செய்யக்கூடிய சில நிகழ்வுகளை பாருங்க. இமாம் ஹுசேனுடன் அவரது சீடர்கள் படுகொலை செய்யப்பட்ட தினத்தை நினைவு கூறும் வகையில் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் தங்கள் உடலை வருத்திக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர். முகரம் மாதம் வரும் 10வது நாளில் நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசேன் தனது 72 சீடர்களுடன் யஜித் என்ற கொடுங்கோலனின் கொடுமைக்கு ஆளாகி போர்க்களத்தில் படுகொலை செய்யப்பட்டனர். இந்நாளை ஷியா பிரிவு முஸ்லிம்கள் துக்க நாளாக கடைபிடித்து வருகின்றனர். இந்நாளை நினைவு கூறும் வகையில் தாங்களும் அப்போரில் பங்கேற்று ரத்தம் சிந்தியதாக கருதி சென்னை ராயப்பேட்டையில் ஷியா சொன்னா இது இந்தியாவில் போன ஒரு செய்தி. அதாவது ஷியா கொள்கை என்பது இந்த முகர்ரம் மாதத்தில் இப்படி எல்லாம் கூத்து போடுவார்கள். அப்போ இந்தியாவில் கூட அது நடந்து கொண்டிருக்குது. இந்த நிகழ்வு இலங்கையில் நடக்காது என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, இதுவரைக்கும் நடக்கவில்லை. ஆனால் போகிற போக்கை பார்க்கிற போது ஷியாக்களுடைய ஊடுருகிற வீராசாரத்தை பார்க்கிற நேரம் இன்னும் 1-2 வருடங்களுக்குள்ளேயே இந்த கொழும்புல கூட பெட்டால கூட இது போன்ற முகர்ரம் கவலையை தெரிவிக்கக்கூடிய, உடம்பை கிழித்து இரத்தங்களை ஓட்டக்கூடிய, மார்க்கம் தடை செய்த இது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறும் என்பதற்கு நீண்ட நாள் எடுக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இதெல்லாம் நாங்கள் ஷியாக்கள் சம்பந்தமாக பார்த்த கொள்கைகள். இறுதியாக இந்த ஷியாக்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பினுடைய கடைசி கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இலங்கையில் ஷியாக்களினுடைய ஊடுருவல் இப்போ உலகளாவிய மட்டத்தில் ஈரான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில், சவுதி அரேபியா உட்பட, குவைத் பஹ்ரைன் உட்பட இந்த ஷியாயிசம் பரவி இருக்கிறது. இந்த ஷியா சிந்தனை, இந்த ஷியாக்கள் என்பவர்கள் முஸ்லீம்கள் இல்லை, அவர்கள் காஃபிர்கள், அல்லாஹ் அலியை அல்லாஹ் என்பவர்கள், அல்லாஹ்வின் தூதரை நபி இல்லை என்பவர்கள், ஆயிஷா நாகியை இஃபச்சாரி நரகவாதி என்பவர்கள், சஹாபாக்களை காஃபிர்கள் என்றவர்கள், குர்ஆனை ஏற்க மறுத்தவர்கள், ஹதீஸ்களை மறுத்தவர்கள், மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளை உருவாக்கியவர்கள், விபச்சாரத்தை முத்துவா என்ற பெயரிலே ஹலாலாக்க எத்தனிப்பவர்கள், இப்படி இவத்தனை வழிகேடுகள் உள்ள இந்த கும்பல் நிச்சயமாக முஸ்லீம்கள் இல்லை. இஸ்லாத்தினுடைய சாயல் கூட அவர்களிடம் இல்லை. தெளிவாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற கூட்டம், தெளிவாக அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் அவர்கள். ஆனால் இந்த ஷியாயிசம் இன்று இலங்கையிலே வேகமாக பரவி கொண்டு வருகிறது. அதனுடைய ஆரம்பம் இன்று நேற்றா என்று பார்த்தால் அது இன்று நேற்று கிடையாது. இலங்கையில் முதலாவது ஷியாவுடைய ஆரம்பம் எப்பன்னு சொன்னால் 1830களில் ஆரம்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது நாங்கள் தேடிய மட்டும் ஷியாக்களுடைய ஒரு இணையதளம் இருக்குது. அந்த இணைய வெப்சைட்டில் அரபுல ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கிறான், இலங்கையில் ஷியாக்களின் பரவல் என்ற தலைப்பில். அதில் அவன் என்ன போடுறான்னு சொன்னால், 1ஆம் நூற்றாண்டு முதலே இலங்கையில் ஷியாயிசம் உருவாகிவிட்டது. எப்போ? 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே இலங்கையில் ஷியாயிசம் ஆரம்பித்து விட்டது என்று ஷியா வெப்சைட்டில் ஷியாக்களின் இலங்கை ஊடுருவலை பற்றி அவன் எழுதுகிறான். அப்போ நாம் தேடிய மட்டில்
1830களில் போராக்கள் என்று சொல்லக்கூடிய, அதிலும் தாவூதி போராஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இலங்கைக்கு முதலாக வருகிறார்கள். அதில் குறிப்பானவர் இப்போ கொழும்புல கூட ஜஃபர்ஜின்னு ஒன்று இருக்கிறா இல்லையா, இருக்குதானே? இது போராஸ். இது இவருடைய இன்றைக்கு கரீம்ஜி ஜஃபர்ஜி ஷியாக்களுடைய இஸ்மாயிலியா என்ற பிரிவை சார்ந்தவர்கள் தான் இவர் தான் 1830 ஆரம்பித்த ஷியாக்களுடைய முதல் மெம்பராக இருக்கிறார். கீழே இருக்கிற போட்டோவில் உள்ளவர் அவருடைய இனாயத் அக்பர் அலி, கிராண்ட் சன் ஆஃப் கரீம்ஜி ஜஃபர்ஜி. அப்போ இது ஷியாக்களுடைய இலங்கையினுடைய ஆரம்ப நிகழ்வுகள். இது இஸ்மாயிலியா ஷியாக்களுடைய பிரிவினுடைய பள்ளிவாசல் பம்பலப்பட்டியில் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பள்ளிவாசலுடைய வெளித்தோற்றம், இது பள்ளிவாசலுடைய உள்தோற்றம். அதே மாதிரி இவர் யார் என்று சொன்னால், சர்வதேச போரா பிரிவினுடைய ஷியாக்களின் போரா பிரிவினுடைய ஆன்மீக தலைவர் தான் இவர் புர்ஹானுத்தீன் ரப்பானி. இவர் மௌத்தா போயிட்டார். இப்போ சென்ற ஆண்டு தான் இவர் மரணித்தார். இவர் என்ன செய்தார், இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார். ஷியாக்கள் பெரும் தலைவர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இலங்கைக்கு வந்தார். வந்த நேரம் அவரை வரவேற்றதெல்லாம் யார்? இலங்கையில் உள்ள ஷியாக்களின் புதிய வடிவங்கள். அஸ்வர் எம்பி, சரி, அவர் தான் அவரை வரவேற்கிறார். அதே மாதிரி யார்? ஃபவுசி, சரி, அவர் போயிட்டு அவரை வரவேற்கிறார். அதே மாதிரி 2007ஆம் ஆண்டு இலங்கையில் குறிப்பாக கொழும்புல இந்த தாவூதி போராக்களினுடைய சர்வதேச இஜ்திமா நடைபெற்றது. உலகளாவிய இஜ்திமா. எல்லா நாடுகள், கனடா, அது இது எல்லா நாட்டிலிருந்தும் சர்வதேச போராக்கள் கொழும்புல ஒன்று கூடினார்கள். இலங்கை அரசாங்கத்திற்கு மில்லியன் கணக்கான நிதி உதவி தொகையை அந்த போராக்கள் செய்தார்கள். எனவே தான் இலங்கை அரசோடு ஒரு நெருக்கமான பிணைப்பு ஷியாக்களுக்கு உண்டு. ஷியாக்கள் இந்த அளவு வளருவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. அந்த போரா இஜ்திமா டைம் பல ஜோடிகளுக்கு இவர் இலவச திருமணம் செய்து வைத்தார். அந்த காட்சிகள் தான் இது. இப்படி கும்பிட்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இது ஆரம்பம். அதே மாதிரி இலங்கையில் ஷியாக்கள் ஊடுருவதற்கு அடிப்படையான காரணிகளாக அமைந்தவைகள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால், முதலாவது அடிப்படை காரணம் என்னாண்டா, ஈரானை சார்ந்தவர்கள் அல்லது குறிப்பாக ஷியாக்கள் அமெரிக்காவை, இஸ்ரேலை எதிர்ப்பதை தங்களுடைய கொள்கை போன்று ஒரு ஷோ காட்டினார்கள். உண்மையிலேயே எதிர்ப்பது கிடையாது. ஈரான் ஷியாக்கள் என்பவர்கள் அமெரிக்காவின் எதிரி கிடையாது, இஸ்ரேலினுடைய எதிரி கிடையாது. இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவினுடைய உற்ற தோழர்கள் தான் ஈரானை சார்ந்த ஷியாக்கள். இப்படி மேசைக்கடியால உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு யூதர்களுக்கும் ஷியாக்களுக்கும் தொடர்பு இருக்கிறது வரலாற்று ரீதியாக. ஆனால் சுன்னிகளுடைய முஸ்லிம்களுடைய ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் அமெரிக்காவை எதிர்க்கிறோம், ஒபாமாவை எதிர்க்கிறோம், இஸ்ரேலை எதிர்க்கிறோம், பாலஸ்தீனம் எங்களுடைய பூர்வீக பூமி, குதுசை நாங்கள் மீட்டெடுப்போம், இப்படியெல்லாம் ஆக்ரோஷமாக ஒரு கோஷத்தை வைப்பார்கள். இந்த கோஷம் இருக்குதே, இது நிறைய முஸ்லீம்களை ஈர்த்தது, நிறைய முஸ்லீம்களை கவர்ந்தது. இந்த கோஷத்தோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சா, அமெரிக்காவை ஏசுறது, இஸ்ரேலுக்கு ஏசுறது, சவுதிக்கு திட்டுறது. ஏன் சவுதிக்கு திட்டுறது? இந்த சவுதி அரேபியா மன்னர் ஆட்சி நடக்கிறது, பரம்பரை ஆட்சி நடக்கிறது, அங்கு ஜனநாயகம் கிடையாது, அவர்கள் பாலஸ்தீனில் நடக்கிற அநியாயத்தை வேடிக்கை பார்க்கிறார்கள். எனவே சவுதி ஒழிக, மன்னராட்சி ஒழிக, அப்துல்லா ஒழிக, கிங் ஃபஹத் ஒழிக, இதெல்லாம் யாருடைய கொள்கை? ஈரானுடைய கோஷம் இதெல்லாம். இந்த கோஷத்தினால் நிறைய முஸ்லீம்கள் இலங்கை நாட்டில் உள்ளவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக யார் ஈர்க்கப்பட்டா? மக்களுக்கு வழிகாட்டுகிறோம் என்று களத்தில் இறங்கிய இஸ்லாமிய இயக்கம் என்று அறிமுகமான
ஜமாத்தே இஸ்லாமி, இஹ்வானுல் முஸ்லிமீன், இன்னைக்கு ஜமாத்து சலாமா என்று பெயர் மாற்றிருக்கிறாங்க. அந்த அமைப்புக்கு நிறைய பேர் இருக்குது. ஜமாத்து சலாமா, இஹ்வானுல் முஸ்லிமீன், டிஏ, எம்எஃப்சிடி, ரிபாத், இப்படி எக்கச்சக்கமான பேர் இருக்குது. ஆனால் ஒரு அமைப்பு தான். இந்த இரண்டு அமைப்புகளையும் பொறுத்த வரைக்கும் இவங்களோட கொள்கை என்ன? ஈரானுடைய ஆரம்ப கொள்கை இவங்கள்ட்ட இருக்குது. என்ன ஷியாக்களோட கொள்கை? ஆட்சி கொள்கை. ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஆட்சி செலுத்த வேண்டும், அந்த கொள்கை சிந்தனை இருக்கிறா இல்லையா? அந்த சிந்தனை இருந்ததனால் இந்த ஈரானுடைய அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்புணர்வு இவர்களை வெகுவாக கவர்ந்தது. அந்த கவர்ந்ததுடைய விளைவு என்ன? இலங்கையில் இப்ப புதுசா ஓட்டமாவடியில் ஷியாக்கள் வெளியிட்ட ஒரு புத்தகம் தான் இது, கண்டறிந்த உண்மைகள். இதில் ஷியாக்களுடைய கொள்கைகளை அப்படியே நிறைய எழுதியிருக்கிறாங்க. தக்கியா அடிப்படையில் நிறைய கொள்கையை மறைச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சுன்னிகளுக்கு எதிரானவர்கள் இல்லை, நாங்க சுன்னிகளோடு இணங்கி போகக்கூடியவர்கள், நாங்களும் முஸ்லீம்கள் தான். சில வகாபிகள் எங்களை காஃபிர் என்று திட்டுகிறார்கள். ஆனால் சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்த மிகப்பெரிய பேரறிஞர்கள் எல்லாம் எங்களை ஆதரித்து இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. அது யாரிடா அந்த பெரிய அறிஞர் என்று தேடி பார்த்தா ஜமாத்தே இஸ்லாமியுடைய இஸ்தாபகர் சையீத் அபுல் ஆலா மௌதூதி. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இவரை முழுக்க முழுக்க ஷியா என்று சொல்லவில்லை. மௌலானா மௌதூதியை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க ஒரு ஷியா என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஜமாத்தே இஸ்லாமியையும் முழுக்க முழுக்க ஷியா சார்ந்த ஒரு இயக்கம் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், ஷியா இயக்கம் ஷியாக்கள் என்பவர்கள் தாங்கள் இந்த இலங்கை நாட்டுக்குள் ஊடுருவதற்காக ஜமாத்தே இஸ்லாமியை பகடை காயாக பயன்படுத்தினார்கள். அவர்களிடம் இருக்கிற ஆட்சி கோஷத்தை அடிப்படையாக வைத்து தங்களை ஹீரோவாக சித்தரித்து அந்த ஷியாக்களை ஆதரிக்க வைத்து, ஈரானை ஆதரிக்க வைத்து இந்த நாட்டுக்குள்ள ஷியாயிசம் ஊடுருவதற்கான ஒரு வாசலாக ஜமாத்தே இஸ்லாமியை ஷியாக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கு ஜமாத்தே இஸ்லாமி அறிந்தோ அறியாமலோ பலிகடாவாக மாறிவிட்டது. இதை ஷியாக்களே தங்களுடைய புத்தகத்தை எழுதுறாங்க. மௌதூதி என்ன சொன்னார் என்றால், சர்வத்துல் ஹுமைனி, சௌரத்துல் ஹுமைனி, சௌரத்துல் இஸ்லாமியா வல் காயிமூன அலையா கும் ஜமா அல் இஸ்லாமியா வாலா ஜமீல் முஸ்லிமூன ஆமத்துன் வல் ஹரகாத்துல் இஸ்லாமியா ஹாசத்தன் அன் துஅய்யித் ஹாதிஹி சௌரா வ தஆவுன் மஹா ஃபி ஜமீல் மஜல்லாத். என்ன எழுதியிருக்கிறாங்க அங்க எழுதிக்கிறத பாருங்க. குமைனி அவர்களின் புரட்சி ஓர் இஸ்லாமிய புரட்சியாகும். மௌதூதி சொல்றாரு, குமைனி ஏற்படுத்திய புரட்சி ஒரு இஸ்லாமிய புரட்சியாகும். அதன் காப்பாளர்கள் ஜமாத்தே இஸ்லாமியை சேர்ந்தவர்களே. அந்த புரட்சியை பாதுகாப்பவர்கள் நாங்கள் தான். பொதுவாக அனைத்து முஸ்லிம்களும், குறிப்பாக இஸ்லாமிய இயக்கங்களும் இந்த புரட்சிக்கு ஆதரவு கொடுத்து அதன் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒத்தாசை வழங்குவது கடமையாகும் என்று மௌலானா மௌதூதியே எழுதியிருக்கிறாரு. அப்ப நீங்க எப்படி எங்களை காஃபிர் என்று சொல்லுவீங்க? இது இந்த புத்தகத்தில் ஷியாக்காரன் கேட்கிறான். யாரை வச்சு கேட்கிறான்? 1979ஆம் ஆண்டு குமைனியுடைய ஷியா புரட்சி நடந்த நேரம் அந்த புரட்சியை இஸ்லாமிய புரட்சி என்று நம்பிக்கொண்டு அறிக்கை விட்டாரு மௌதூதி. அந்த அறிக்கை இன்னைக்கு எதுக்கு யூஸ் பண்றான்? இலங்கையில ஷியா கொள்கையை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிறான். இதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஜமாத்தே இஸ்லாமி டோட்டலி ஷியான்னு சொல்லவில்லை. உன்னை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஷியா வளருது, அது உனக்கு தெரியாம இருக்குது. இதை நாங்கள் ஷியாவுடைய புத்தகத்தில் சொல்லப்பட்ட செய்தி. அதே மாதிரி 1979 காலப்பகுதியில் 79, 80, 81, 82 காலப்பகுதிகளில் வெளியான ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அல் ஹசனாத் என்கிற சஞ்சிகை, மாதாந்த சஞ்சிகை இன்னைக்கு கூட வருகிறது. அதில் வந்த தலைப்புகளை பாருங்க. அந்த கட்டத்தில் எழுதிய தலைப்புகள், ஆட்சி முறையை மாற்றுவதே எமது முக்கிய நோக்கம், அல்லாமா கொமைனியுடன் பேட்டி. சரி, இது ஒன்று. அதே மாதிரி ஆசிரியர் தலைப்பு, ஈரானில் இஸ்லாமிய ஆட்சி, அப்படி ஒரு தலைப்பு. அதே போல கலாநிதி பசர்கன், ஈரானின் புதிய பிரதமர், இஸ்லாமிய ஆட்சி
சர்வாதிகார ஆட்சி அல்ல, ஈரான் ஆட்சியை புகழ்ந்து. அதே போல உலக முஸ்லிம்களே இஸ்லாத்தின் உயர்வுக்காக ஒன்றுபடுங்கள், ரூகுல்லா அல் மூசவி அல் ஹுமைனி அவருடைய பேட்டி. அதே மாதிரி ஈரானில் அனைத்தும் இஸ்லாமயமாகும், ஆயத்துல்லா ஹுமைனி உரை. இஸ்லாமிய ஆட்சியின் அடிப்படை ஆயத்துல்லா ஹுமைனி. இஸ்லாத்தின் பிரதிபிம்பமாக ஈரான் மிளிர்கிறது. அப்ப நான் மேலே காட்டினது எல்லாம் என்ன? அல் ஹசனாத்தினுடைய அந்த 79, 80, 82 காலப்பகுதியில் வந்த அல் ஹசனாத்தில் வந்த கட்டுரைகள். இதையெல்லாம் நாங்கள் ஏன் காட்டுறோம் என்று சொன்னால், இது எல்லாம் நீங்க ஆரம்பத்தில் எழுதிய எழுத்துக்கள், நீங்க தெரிஞ்சு எழுதினீங்க. நாங்கள் சொல்ல வரவில்லை ஷியா கொள்கையை ஆதரிப்பதற்காக இதை எழுதினீர்கள் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் ஈரானினுடைய புரட்சியை உங்களிடம் இருக்கிற ஆட்சி கோஷத்தை அடிப்படையாக வைத்து ஆதரித்தீர்கள். அது ஒரு நல்ல புரட்சின்னு நினைச்சீங்க. சவுதி சாதிக்காததை ஈரான் சாதித்ததாக நீங்கள் நினைத்தீர்கள். அதனால் எழுதிய எழுத்து தான் இதெல்லாம். இந்த எழுத்துக்கள் தான் இலங்கையில ஈரானை ஹீரோவாக்கியது. சாதாரண பாமர மக்களுடைய உள்ளத்தில் ஈரானா அதை போல ஒரு நாடு இருக்குமா? சவுதி என்ன சவுதி, ஈரானை பாருங்களேன், அப்படி புகழ ஆரம்பித்தார்கள். குமைனி இருக்கிறாரே, அவர் ஒரு ஷியா, பக்கா ஷியா, எங்களை எல்லாம் காஃபியர் வெட்ட வேண்டும், கொல்ல வேண்டும் என்பவர். ஆனால் அந்த கொலைகாரனை இன்னைக்கு இலங்கை முஸ்லீம்கள் எப்படி நம்புறாங்க? அவர் சாதாரண ஆள் இல்ல, அவர் இமாம் ஹுமைனி. அப்ப இமாம் ஹுமைனி என்கிற அளவுக்கு இந்த இலங்கை நாட்டு மக்கள் அவனை நம்புகிற ஒரு மனோநிலை எப்படி உருவானது? அதற்கு யாரு ஆரம்ப கர்த்தாவாக இருந்தா என்றால் இந்த ஜமாத்தே இஸ்லாமி கொள்கை சார்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் 1979ஆம் ஆண்டு ஈரான் புரட்சி நடந்து ஒரு சில மாதங்களிலேயே இலங்கையில் வெளியிடப்பட்ட புத்தகம் தான் இது, ஈரான் மக்கள் புரட்சி. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாரு? ஜமாத்தே இஸ்லாமியினுடைய பிரபோதய என்ற சிங்கள சஞ்சிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருந்த SM மன்சூர் என்பவர் இதை எழுதினார். அவர் மௌத்தாகிவிட்டார். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். தெரிந்தெழுதினார் என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் ஈரானின் கோஷத்தினால், அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்பு கோஷத்தினால் ஈர்க்கப்பட்டு இந்த ஜமாத்தே இஸ்லாமியை சார்ந்தவர்கள் கூட ஈரான் புரட்சி, இஸ்லாமிய புரட்சி என்று சொல்லி இலங்கையில் புத்தகம் வெளியிட்டார்கள். இந்த புத்தகம் எல்லாம் ஈரான் ஷியா இலங்கையில் ஊடுருவதற்கு அடிப்படையாக அமைந்தது. அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு நிலைமை முத்திட்டுன்னு சொன்னா, இந்த கோஷங்களால் கவரப்பட்டு அன்றைய ஜமாத்தே இஸ்லாமியினுடைய அமீர் யாரு? அமீர் அல்ஹாஜ் PM முகமது யூசுப், அன்று 1980களில் அமீரா இருந்தார், தலைவரா. அவர் டோட்டல் ஷியாவுக்கு மாறிட்டார். ஜமாத்தே இஸ்லாமியுடைய அமீரே ஷியா கொள்கைக்கு முழுமையாக மாறிட்டாரு. அவர் ஜமாத்தே இஸ்லாமியோடு உடன்பாடு இல்லை, நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அறிவித்தல் அல் ஹசனாத்தில் வெளிவந்த ஒரு செய்தி தான் இது. அப்போ அதெல்லாம் என்னன்னு சொன்னால், அப்போ நாம் என்ன சொல்கிறோம்? இலங்கையில் ஷியாக்கள் ஊடுருவதற்கு ஜமாத்தே இஸ்லாமியினுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் வெளியீடுகளும் ஒரு காரணமாக இருந்தது. அதை அவர்கள் தங்களை அறியாமலேயே அந்த வேலையை செய்து விட்டார்கள். இது ஒன்று. ரெண்டாவது என்னண்டா, சரி 1980 தான் அந்த வேலையை செஞ்சீங்க, 82 கூட உங்களோட அமீரை கூட இழந்தீங்க. அதுக்கு பிறகாவது பாடம் படிக்கணுமா இல்லையா? திருந்தோணுமா இல்லையா? ஷியாக்களுடைய விடயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையாண்டா அந்த ஜாக்கிரதை இல்லை. ஒரு முஸ்லீம் 2 தடவை ஒரே பொந்தில் தீண்டப்பட மாட்டான், இது ஹதீஸ். ஆனால் ஜமாத்தே இஸ்லாமி தீண்டப்பட்டார்கள். 1999ஆம் ஆண்டு இந்திய ஜமாத்தே இஸ்லாமியினுடைய சமரசத்தில் வெளிவந்த ஒரு போட்டோ தான் இது. இதுல என்ன இருக்குது என்றா, இந்திய ஜமாத்தே இஸ்லாமியினுடைய ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் இலங்கை அமீர் ஹஜ்ஜுல் அக்பர் முதலாவது போட்டோவில் இருக்கிறாரு, அவர் வைத்து கலந்து கொள்கிறார். ஆசிம் அலவி இன்னும் இருக்கிறாரு, அவர் வைத்து கலந்து கொள்கிறார். அதே மாதிரி மேலிருந்து கீழே 2வது போட்டோவை பாருங்க, அதுல இருக்கிறது யார் என்று சொன்னா ஷியா தலைவருடன் அமீரே ஜமாஅத். அப்ப யாரு? ஜமாத்தே இஸ்லாமியினுடைய மாநாட்டுக்கு யாரை சிறப்பாக அழைச்சிருக்கிறாங்க? ஷியா தலைவர்களை அழைத்திருக்கிறாங்க. அப்ப ஷியா கொள்கை என்னான்னு தெரியும்,
அவன் இஸ்லாத்துக்கு எப்படி எதிரி என்று தெரியும், சுன்னிகளை எப்படி எதிர்க்கிறான்னு தெரியும். அதெல்லாம் தெரிந்தும் கூட மீண்டும் மீண்டும் அந்த ஷியாக்களை தங்கள் மாநாட்டுக்கு அழைத்து அழகு பார்க்கிற வேலையை ஜமாத் இஸ்லாமி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ இது எல்லாம் எதுக்கு காரணமாக அமையுது? மக்கள் பார்க்குறாங்க, ஆஹா ஒரே மேடையில் ஒன்றா இருக்கிறாங்க, ஜமாத் இஸ்லாமியும் இருக்குது, ஷியா இமாம் இருக்கிறாரு, அப்போ அவங்களும் முஸ்லீம்கள் தான் என்ற பதிவு வருவதற்கு இது ஒரு காரணமாக போனது. அதே போல 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாத அல்-ஹசனாத்தில் வெளிவந்த தலைப்பு என்ன? ஷியாக்கள் பற்றி கர்லாவி என்ன சொல்கிறார் என்று ஒரு செய்தியை வெளியிட்டார். அதில் அவர் என்ன சொன்னார்? ஷியாக்களை கடும் போக்காளர்கள் கூறுவது போன்று நான் அவர்களை ஷியாக்களை நிராகரிப்பாளர்கள் என்று கூற மாட்டேன். இது கர்லாவி சொன்னார் அந்த டைம். நான் ஷியாக்களை காஃபீர்கள் என்று சொல்ல மாட்டேன், அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் சில நம்பிக்கையில் பிதஅத்துகளில் தான் வித்தியாசம் இருக்குது என்று பேட்டி கொடுத்தாரு. இந்த பேட்டி எதை உணர்த்துது? இந்த பேட்டி சமூகத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும்? அப்போ ஷியாக்கள் காஃபீர்கள் இல்லையா? அலியை அல்லாஹ் என்பவர்கள் காஃபீர்கள் இல்லையா? குர்ஆனை மறுத்தவர்கள் காஃபீர்கள் இல்லையா? ஹதீஸை மறுத்தவர்கள் காஃபீர்கள் இல்லையா? சஹாபாக்களை ஏசியவர்கள் முஸ்லிம்கள் தானா? அப்போ இந்த மனோநிலை எல்லாம் சரிகாண வைத்தது. அப்படியான ஒரு ஆக்கமாக 2008ஆம் ஆண்டு இந்த இதழ் அமைந்தது. ஆனால் போன வருஷம் அசதுடைய சிரியாவினுடைய ஆட்சியாளர் அசத் சிரியாவில் இருக்கிற சுன்னிகளை கொல்ல தொடங்கினான், குண்டுமலை பொழிய தொடங்கினான். அதனை தொடர்ந்து கர்லாவி தன்னுடைய அறிக்கையை வாபஸ் வாங்கினார். நான் ஒரு அறிக்கை விட்டிருந்தேன், ஷியாக்கள் எல்லாம் முஸ்லீம்கள் தான் என்று சொல்லியிருந்தேன், நான் அதை இருந்து வாபஸ் வாங்குகிறேன். என்னை விட சவுதி அறிஞர்கள் அறிவில் கூடியவர்கள் அவர்கள் சொன்னதுதான் சரி. என்ன சொன்னாங்க? ஷியாக்கான எல்லாம் காஃபிர் என்று சவுதி உலமாக்கள் சொன்னார்களே அதுதான் சரி, நான் தப்பு செய்து விட்டேன் என்று கர்லாவி வாபஸ் வாங்கிட்டாரு. இப்போ நாங்கள் கேட்குற கேள்வி என்ன? நீங்கள் கர்லாவியினுடைய ஷியாக்கள் காஃபிர் இல்லை என்ற ஃபத்வாவை போட்ட நீங்கள் ஷியாக்கள் காஃபிர்கள் தான் என்று கர்லாவி கொடுத்த வாபஸ் அறிக்கையை நீ போடல, ஏன் அல்-ஹசனாத்தில் பிரதியிடவில்லை? அப்போ ஷியாக்களுடைய விடயத்தில் ஜமாத்தே இஸ்லாமி ஒரு நெகிழ்வு போக்கை கையாளுகிறது. இந்த நெகிழ்வு போக்கானது ஷியாக்கள் இலங்கையில் சரிகாணப்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விட்டார்கள். அப்போ ஆட்சி குறித்த இலக்கு வேற்றுமையில் ஒற்றுமை. இப்போ நிறைய ஷியாக்கள கோஷமே என்ன? நாங்கள்லாம் ஒன்றா இருப்போம், ஒன்றுக்கு ஒன்றா இருப்போம், ஒன்றை கொள்கை உனக்கு எந்த கொள்கை எனக்கு, ஆனால் ஒற்றுமையாக இருப்போம், இது ஷியாக்காரண்ட கொள்கை. அப்போ ஆட்சி இலக்கு வேற்றுமையில் ஒற்றுமை இது போன்ற ஷியா சிந்தனைகள் ஜமாத்தே இஸ்லாமி அன்பர்களிடம் இருந்த காரணத்தினால் இந்த ஷியாக்கள் கடுமையாக எதிர்க்கப்படாமல் போனார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை என்பதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஷியாக்கள் நான் ஏற்கனவே குறித்த புத்தகத்தில் போட்டிருக்கிற செய்தியை பாருங்க. இப்போ ஷியாக்கள் காஃபீர்கள் என்பதற்கு எதிராக ஷியாக்களும் முஸ்லீம்களே தான், அவர்களின் மதுகபு இஸ்லாமிய மதுகபுகளில் ஒன்றே தான் என அஹ்லு சுன்னா வல் ஜமாத் மார்க்க மேதைகளான எகிப்து அல் அஸ்ஸர் பல்கலைக்கழகத்தின் முதல்வர் அஷை சல்தூத், முகமது கசாலி, யூசுஃபுல் கர்லாவி, ஜமாத்தே இஸ்லாமியின் இஸ்தாபகர் அபுல் அலா மௌதூதி, இஹ்வானுல் முஸ்லிமின் இஸ்தாபகர் இமாம் ஹசனுல் பன்னா போன்ற பெரியார்கள் ஃபத்வாக்கள் வழங்கியதற்கு அமைய ஷியா சமூகத்தினரை தமது சகோதரர்களாக சுன்னாக்கள் மதித்துள்ளமை இங்கு நினைவு கூறத்தக்கது. அப்போ ஷியாக்கள் தங்களை முஸ்லீம்களாக காட்டுவதற்கு யாருடைய எழுத்து ஆதாரமாக காட்டுறான்? மௌதூதியில் எழுத்தை காட்டுறான், ஹசனுல் பன்னாடு எழுத்தை காட்டுறான், கர்லாவிட எழுத்தை காட்டுகிறான். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஷியாக்கள் இலங்கையில் ஊடுருவக்கூடிய ரெண்டாவது மெத்தட் என்னான்னு சொன்னால், ஷியா அறிஞர்கள் சில புத்தகங்களை வெளியிடுவார்கள். அந்த புத்தகங்களுக்கு அணிந்துரைகள் யாருக்கிட்ட எடுப்பாங்க? யார் தவ்வா ஃபீல்டில் நல்ல பிரகாசமாக இருக்கிறாங்களோ அவர்களை பிடித்து சில அணிந்துரைகளை எடுத்துக்கொள்வாங்க. அப்போ புத்தகம் ரிலீஸ் ஆனவுடன் பொதுமக்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பாங்க. யார் அணிந்துரை கொடுத்துருக்கிறா? ஆஹா அகார் மௌலவி கொடுத்துருக்கிறாரு, ஆஹா இந்த மௌலவி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த புத்தகம் எப்படியான புத்தகம்? நல்ல புத்தகம்,
சுன்னாக்களோடு ஒத்து வரக்கூடிய புத்தகம் என்ற பதிவு போய்விடும். அப்ப ஷியா புத்தகங்கள், ஷியா கருத்துக்கள், ஷியா உலமாக்களுடைய பெயர்கள் சகஜமாக மக்கள் மத்தியில் புழக்கத்தில் வருவதற்காக இந்த ஒரு யுக்தியை ஷியாக்கள் கையாண்டார்கள். இதிலும் ஜமாத்தே இஸ்லாமி டிஏ சகோதரர்கள் பலியானார்கள், தெரியாமலேயே பலியாயிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு பாருங்க, இது பாலியலும் பருவ வயதும். இது எழுதியவர் ஒரு ஷியா அறிஞர், தமிழில் மொழிபெயர்த்தவர் அப்துல் ஹலீம் அல் கும்மி, ஈரானில் போய் படிச்சுட்டு வந்தவர், பக்கா ஷியா, இலங்கையில் இன்னும் ஷியாவை பிரச்சாரம் செய்கிறார். இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை வழங்கியவர் யார் என்று சொன்னால் ஜமாத்தே இஸ்லாமியினுடைய முக்கியஸ்தரும் ஜம்மியத்துல் உலமாவினுடைய துணை தலைவர்களில் ஒருவரும் ஜாமியா நலீமியாவின் பிரதி பணிப்பாளருமான அஷை அகார் முகமது நலீமி. இதோ இருக்கிறது அவர் அணிந்துரை கொடுத்ததற்கான ஆதாரம். அதே போல இன்னொரு புத்தகம் இஸ்லாமிய உலகும் சவால்களும். இது யார் எழுதின புத்தகம் சொன்னால் SH மௌலானா. இவர் யாரு? மிலேனியம் கல்வி ஸ்தாபனம் என்ற பெயரில் வெலிகமையில் ஒரு ஷியா நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரக்கூடியவர், பக்கா ஷியா. இவருடைய எழுத்துக்கள் மீள்பார்வை பத்திரிகையில் ஆரம்பம் காலம் முதலே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ஆக்கங்கள். அதனுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துக்கு யாரு அணிந்துரை வழங்குறான்னு சொன்னா டிஏ அமைப்பினுடைய சர்வதேச பார்வை என்ற ஒரு பத்திரிகை சஞ்சிகை இருக்குது. அதனுடைய ஆசிரியர் அஷை ரவுஃப் ஜெயின் நலீமி அதற்கு என்ன செய்கிறாரு? அணிந்துரை வழங்குகிறார். இதோ இருக்கிறது அதற்குரிய ஆதாரம். அந்த புத்தகத்தில் ஒரு தலைப்பே இருக்குன்னா வஹாபிசம் ஒரு சமூக அரசியல் நோக்கு. இந்த தலைப்பை போட்டு சவுதிக்கும் பிஜேக்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் 100க்கு 100% கிழிச்சிருக்கிறார். யாரு? இந்த SH மௌலானா. அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா ஷியாக்களுக்குள்ள ஒரே எதிரி யாரு? தௌஹீத் ஜமாத்து தான். எனவே தான் இந்த அளவுக்கு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்துக்கு தான் ரவுஃப் ஜெயின் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? அணிந்துரை கொடுத்திருக்கிறாரு. தெரியாம கொடுத்தான்னு கூட எங்களுக்கு நம்ப இயலாமல் இருக்குது. ஏன்னு சொன்னா அந்த புத்தகத்தில் வரக்கூடிய செய்தி என்ன? கடந்த நூற்றாண்டில் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சி 2 வகையில் சர்வதேச அரசியலுக்கு ஒரு மாதிரி பங்கினை எடுத்து காட்டியதுன்னு சொல்லி ஈரானிய புரட்சி, இஸ்லாமிய புரட்சி என்று அவர் எழுதியிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் வாசித்து விட்டு தான் ரவுஃப் ஜெயின் யாரு? சர்வதேச பார்வை விஷயத்தில் உலகளாவிய முஸ்லீம்களுடைய ஆய்வில் இருக்கக்கூடியவர். அவரே இந்த மாதிரி ஷியா புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்தார் என்று சொன்னால் அப்ப ஷியாக்கள் எப்படி ஊடுருகிறார்கள் என்பதை பாருங்கள். அதே போல தௌஹீத்வாதி என்று அறிமுகமான டாக்டர் மரீனா தாகா ரிஃபாய் அவங்க என்ன செய்கிறாங்க? அப்துல் ஹலீம் எழுதிய ஒரு புத்தகம் மனைவியை தேர்ந்தெடுப்பது எப்படி. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை யாரு கொடுக்கிறான்னு சொன்னால் இந்த புத்தகத்தை பின்பக்கத்தில் ஷியாக்களுடைய ஏனைய எல்லா வெளியீடுகளும் இருக்கிறது. அதே போல அந்த அணிந்துரைக்குரிய ஆதாரம் டாக்டர் மரீனா தாகா ரிஃபாய் அந்த புத்தகத்துக்கு கொடுத்த அணிந்துரை. இப்போ இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஃபேஸ்புக்கில் ஒருவர் ஒரு நலீமி ஒரு மறுப்பு போட்டிருக்கிறாரு. தௌஹீத்வாதிகள் ஜமாத்தே இஸ்லாமிய ஷியா என்கிறார்கள், ஜாமியா நலீமாவில கட்ட நலீமிக்களை ஷியாக்கள் என்கிறார்கள். அது பொய் என்று ஒரு அறிக்கை போட்டிருக்கிறார், கட்டுரை எழுதியிருக்கிறாரு. நாங்கள் எங்கேயாவது சொன்னோமா? நலீமியாவில் படித்த எல்லா நலீமிக்களும் ஷியாக்கள் என்று சொன்னோமா? ஜமாத் இஸ்லாமி இயக்கம் முற்று முழுதாக ஷியா என்று எப்பயாவது சொன்னோமான்னு சொல்லவில்லை. நாங்கள் சொல்வது எல்லாம் என்ன? ஜமாத்தே இஸ்லாமியும் சில நலீமிக்களும் தங்களை அறியாமல் சரியோ தப்போ என்று தெரியாமல் ஷியாக்களுடைய வலையில் வீழ்ந்து விட்டார்கள். உங்களை பயன்படுத்தி ஷியா கொள்கையை ஷியாக்காரன் பரப்புறான், உனக்கு கண்ணு தெரியாமல் இருக்குது என்ற கொள்கையை தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர டோட்டலி அவர்கள் ஷியா கொள்கை சார்ந்தவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. இதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். அதே இன்னொரு துறை என்ன? நிறைய ஃப்ரீ இஷ்யூ இலவச புத்தகங்கள் சஞ்சிகையில் ஷியாக்கள் வெளியிடுறாங்க. இலங்கையில் மாதம் வெளியிடக்கூடிய ஷியா சஞ்சிகை தான் தூது என்கிற சஞ்சிகை. தமிழ், ஆங்கிலம், சிங்களம் 3 மொழிகளிலும் இலவசமாக விநியோகிக்கப்படுகிறது. அட்ரஸை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கே இந்த மெகசினை பெறலாம். நல்ல குவாலிட்டி தாள் அச்சிடுறாங்க. இந்த தூது மெகசின் இலவசமான புத்தகம். அதே மாதிரி
இலங்கையில் அப்துல்லா இப்னு சபா என்று கேள்விக்குறியோடு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாவினுடைய கருத்தா மூல ஆள். ஆனால் அந்த அப்துல்லா இப்னு சபா என்பது வரலாற்றிலேயே அப்படி ஒரு பாத்திரமே இல்லை என்று மறுக்கிற அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யான தகவலை உள்ளடக்கி புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இது ரெண்டாவது. மூன்றாவது, உண்மையாக ஷியாக்கள் யார், அவர்கள் சொல்வது என்ன, இப்படி ஒரு தலைப்பில் இதெல்லாம் இலங்கையில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய புத்தகங்கள். அதே போன்று நமது நம்பிக்கை, ஒரு ஷியா அறிஞரின் விளக்கம், இதுவும் இலங்கையில் புழக்கத்தில் இருக்குது. அதே போல் நல்ல நல்ல தலைப்பு இஸ்லாமிய ஹிஜாப் என்று சொல்லி ஒரு பெரிய புத்தகம் ஒன்று தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது, இவர் யாரு? ஷியாக்களுடைய கதாநாயகர் குமைனியை பற்றிய எழுச்சியின் சரிதை என்று டோட்டல் வாழ்க்கை வரலாறு குமைனியை பற்றி, அவர் என்னெல்லாம் சாதிச்சாரு, எப்படியெல்லாம் இஸ்லாமிய புரட்சி செஞ்சார் என்ற மாதிரி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம், பெரிய புத்தகம் உண்டு. அது தமிழில் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதே போல கர்பலா தாங்கோனா துயரம் என்று கர்பலாவுடைய சோகத்தை சொல்லக்கூடிய புத்தகம். ஆன்மீக பகை தார்மீகமானதா, எஸ்ஹெச் மௌலானா மிலேனியம் கல்வி ஸ்தாபனத்தால் தௌஹீதை அட்டாக் பண்ணி இந்த புக்கில் டோட்டல் எழுதியிருக்கிறாரு. அதே போல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தௌவத்தே இஸ்லாமி, ஷியாக்கள்கிட்ட நிறைய பிரிவு இருக்குது. அதில் போராக்கள் எப்படி பிரிவோ, தௌவத்தே இஸ்லாமி என்பதும் ஒரு ஷியா சார்ந்த ஒரு பிரிவு. டெமட்டகொடையிலெல்லாம் எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பச்சை தலப்பா போட்டுக்கொண்டு ஃபைசாலே ரமலாண்டெல்லாம் போவாங்களா இல்லையா, அதெல்லாம் இந்த பாட்டிகள் தான். அப்போ இவங்க எழுதின ஒரு புத்தகம் இது இலங்கையில் இருக்கிறது. அதே மாதிரி நாலாவது காரணம் என்ன? அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கினால் இலங்கையில் ஷியாக்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். அது நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் ஷியாவுக்கு ஆதரவாக இருக்கிறான். ஒன்று அஸ்வர், அவருடைய கொள்கையை சொல்ல தேவையில்லை, எல்லாமே எது குர்ஆன் ஹதீஸ் சொல்லுமோ அதுக்கு தலைகீழாக சொல்வது தான் அஸ்வருடைய கொள்கை. எனவே ஷியாவை அவர் ஆதரிப்பது ஆச்சரியம் கிடையாது. அதே மாதிரி ஃபௌசி ஹஜ்ஜி விவகாரங்களுக்கு பொறுப்பாக வைக்கிறாரு, ஆனால் ஷியாக்களை அரவணைப்பதில் முக்கிய ஆளாக இருக்கிறாரு. அதே போல் இவங்கெல்லாம் தெரிஞ்சு செஞ்சாங்கன்னு நான் சொல்ல வரவில்லை, ஓட்டுக்காக. அரசியல்வாதிகளோட ஒரு கொள்கை இல்லையே, குர்ஆன் சுன்னா என்ற நிலைப்பாடு இருக்குதா? இல்லை. அவங்களோட ஒரே கொள்கை என்ன? ஓட்டு கிடைச்சா சரி, அது காதியானியாக இருக்கலாம், ஷியாவாக இருக்கலாம், எந்த தரிக்காவாதியாக இருக்கலாம், மார்க்கமே இல்லாதவனாக இருக்கலாம், எனக்கு ஓட்டை தந்து என்னை பதவியில் அமர்த்தினா அது அல்ஹம்துலில்லாஹ், நான் எதையும் செய்வேன். இதுதான் முஸ்லீம் அரசியல்வாதிகளுடைய நிலை. அஸ்வரும் அதே கேட்டகரி, ஃபௌசியும் அதே கேட்டகரி, ரிஷாட் பதியுத்தீனும் அதே கேட்டகரி தான். இது எப்போ நடந்தது? ஷியாக்களுடைய சர்வதேச பல்கலைக்கழகம் ஜாமியத்துல் முஸ்தபா அல் ஆலமியா என்று இலங்கையில் ஓப்பன் பண்ணாங்க. ஈரானில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, இலங்கையில் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணாங்க. அந்த அங்குரார்ப்பு தினத்தில் ரிஷாத் பெய்த்து கலந்து கொண்ட காட்சி. இவர் யார்? காத்தாங்குடியில் சிலையெல்லாம் பூர்வீகத்தை காட்டுறோம் என்ற அடிப்படையில் சிலைகளை உருவாக்கி கொண்டு சிலைகளை காட்சிப்படுத்துகிறாரு ஹிஸ்புல்லா. அவர் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டு எப்படி ஷியாக்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருக்கிறாரு என்று பாருங்க. இவர் யாரு? முஸ்லீம் காங்கிரசினுடைய ஹசன் அலியா. சரி, இவங்கெல்லாம் எல்லாம் பேர் தான், முஸ்லீம் காங்கிரஸ் என்று பேர்கள் தான். ஆனால் எங்கெங்கே போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். இது என்ன? பின்னுக்கு யாரோட ஃபோட்டோ இருக்குது? குமைனியுடைய 26வது பிறந்த தினம், அந்த மௌத்தா போன நினைவு தினத்தை கொண்டாடினாங்க. நவமணியில் ஃபுல் பக்க விளம்பரமே போட்டாங்க இதுக்காக. அந்த நினைவு தினத்தில் போய்த்து கலந்து கொண்டு பேசுகிறார் குமைனியை புகழ்ந்து. சரி, அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் இந்த ஜெனீவா பிரச்சனை வந்ததா இல்லையா? அந்த ஜெனீவா வந்த பிரச்சனை வந்த நேரம் நாங்கள் இலங்கைக்கு ஆதரவாக இருப்போம் என்று இலங்கைக்கு வந்த ஷியாக்கள் பேசின பேச்சு தான் பேப்பரில் கட்டிங்காக வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னால், ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அரசியல் பலத்தோடு இந்த நாட்டில் வளர்கிறார்கள். அமைச்சர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நாட்டின் ஜனாதிபதியினுடைய அரவணைப்பு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே தான் ஷியாக்கள் எதிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்று இலங்கையில் வளர்ந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி ஷியாக்கள் ஊடுருவக்கூடிய இன்னொரு வழி என்ன? நிறைய கல்வி கலாசாலைகளை, அரபு மദ്രസാக்களை இலங்கையில் கட்டி அதன் மூலம் ஷியா கருத்துக்கள் உள்ள மாணவர்களை
வருடாந்தம் வெளியேற்றுகிறார்கள். அதில் ஒரு மதரசா தான் ஆண்களுக்கான மதரசா, கல்குடா ஓட்டமாவடி மீரா ஓடையில் இருக்குது. மன்பவுல் ஹுதா அரபு கல்லூரி இதோ இருக்கிறது. மதரசு மன்பவுல் ஹுதால உள்ளுக்கு இருக்கிற ஷியா அறிஞர்களுடைய காட்சிகள். இது 6வது பட்டமளிப்பு விழா இப்போ அண்மையில் நடந்தது. அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களும் ஷியா அறிஞர்களும். இது என்னன்னு சொன்னால், இலங்கையில் உள்ள மிக முக்கியமான ஷியா பல்கலைக்கழகம் அல் முஸ்தபா யூனிவர்சிட்டி. இது எங்கே இருக்குது? கொழும்பு 5 இருக்குது. இதில் ஆண்கள் பெண்கள் உள்ளடங்கலாக இஸ்லாமிக் ஸ்டடீஸ், அரபிக், அதே மாதிரி இஸ்லாமிக் ஃபைனான்சியல் சிஸ்டம் என்று எல்லாம் நிறைய கோர்ஸுகளை வந்து நடத்துகிறாங்க. எங்கட ஆக்களும் அது சுடரொலியில், தினகரனில், வீரகேசில் விளம்பரப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இது இஸ்லாமிய அமைப்புன்னு நினைத்து கொண்டு அதில் வைத்து படித்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஷியா கொள்கையை விதைக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இதோ இருக்கிற முன்பக்கம். இது அந்த யூனிவர்சிட்டியை தொடர்ந்து வச்சது யார்? இலங்கையில் கல்வி அமைச்சராக இருந்த எஸ்பி திசாநாயக்க. இவருடைய காலப்பகுதியில் தான் இந்த ஷியா யூனிவர்சிட்டி இலங்கையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. இதோ இருக்குது அவங்களோட கோர்ஸ், என்னென்ன கோர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க என்ற காட்சிகள். சரி, அதே மாதிரி இலங்கையில் உள்ள டோட்டல் ஷியாக்களுடைய கல்வி ஸ்தாபனங்கள்: 1 மன்பவுல் ஹுதா அரபு கல்லூரி ஓட்டமாவடி, ஜாமியத்துல் முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகம் கொழும்பு 5, ஜக்கியா பெண்கள் அரபு கல்லூரி மாணிக்கம்பட்டி, ஜைனபியா மகளிர் கல்லூரி புதுசாக உருவாக்கினது மாணிக்கம்பட்டியில் முஸ்லீம் கொலனி, ஜாமியத்து தஃபீலு குர்ஆன் கொழும்பு. அப்போ இவை எல்லாம் உத்தியோகபூர்வமான ஷியாக்களுடைய கல்வி கூடங்கள். இலங்கையில் ஷியாக்களுடைய டோட்டல் மர்கஸுகள். இப்போ SLTJக்கு இது மர்கஸா இல்லையா? இங்கிருந்து நாங்கள் தவ்வா செய்வோமா இல்லையா? இது மாதிரி ஷியாக்கள் இலங்கையில் எங்கெங்கெல்லாம் தவ்வா சென்டர் வச்சிருக்கிறாங்க என்ற டீட்டெயில்ஸ். அதில் முதலாவது முஅஸ்ஸஸத்துல் ஹாஷிமியா, ஹாஷிமியான்னு இருக்குதா இல்லையா கொழும்புல? அது வந்து ஷியா அவங்களோட மர்கஸ். அதே மாதிரி ஹுசைனியா அஸ்ஸகலைன் கண்டியில் இருக்குது. மர்கசுல் இமாம் ஜவுஃபர் சாதிக் கொழும்புல இருக்குது. இஸ்லாமிய கலை கலாசார நிலையம் மீரா ஓடையில் இருக்குது. அஸ்ஸஹ்ரா அசோசியேஷன் வத்தலையில் இருக்குது. அஹ்லுல் பைத் அலைஹிஸ்ஸலாம் டிவோட்டீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, இது வந்து இந்த ஊர் வந்து பின்னுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மிலேனியம் கல்வி ஸ்தாபனம் வெலிகம. இந்த 7 கல்வி ஸ்தாபனங்களும் இந்த 7 மர்கஸ்களும் இலங்கையில் ஷியாக்களை, ஷியா கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய மர்கஸ்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இதோ இருக்கிறது அதுக்குரிய ஆதாரங்கள். இது எது? அஹ்லுல் பைத் டிவோட்டீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. இது அவங்களோட வெப்சைட்டே இருக்குது, அதற்குரிய ஸ்க்ரீன்ஷாட். அதே மாதிரி அவங்களோட இதுதான் இது. இமாம் அலி அல் ரீசா என்று சொல்லி அவங்களுடைய இமாம்களுடைய தினத்தை எல்லாம் அங்கே கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஷியா இணையதளம். அந்த இணையதளத்தில் பாருங்க அவங்க என்ன போட்டிருக்கிறாங்க? அல் மர்கசுல் இஸ்லாமி லி ஷியா அத்தாலீம் வ சகாஃபா. அதாவது இலங்கையில் உள்ள ஷியா கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய மர்கசுகள் ஷியா வெப்சைட்லேயே போட்டிருக்கிறான். அதில் எதை போட்டிருக்கிறான்? இடம் வந்து தௌலா இலங்கை நாடு, மதீனா டவுன் வந்து ஓட்டமாவடி, டெலிஃபோன் நம்பர், ஃபெக்ஸ் நம்பர், அட்ரஸ் ஆலிம் ரோட் மீரா ஓடை ஓட்டமாவடி. அதே மாதிரி அதுக்கு இன்சார்ஜ் யாருன்னு சொன்னால் மௌலவி முகம்மது. ஓட்டமாவடியில் இருக்கிற மர்கஸுக்கு யார் இன்சார்ஜ்? முகம்மது. அவர் யார் முகம்மதுன்னு சொன்னால் இஸ்ஹாக் மௌலவின்னு ஒரு ஆள் இருக்கிறார், இஸ்ஹாக் மௌலவி. அந்த இஸ்ஹாக் தான் 1986ஆம் ஆண்டு முதலாக இலங்கையில் வந்து ஷியா கொள்கையை புதுசாக அறிமுகப்படுத்தின நம்பர் 1 ஆள் இஸ்ஹாக் தான். எனவே அவர் தான் இதுக்கு வந்து தலைவராக இருக்கிறார். அதே மாதிரி இத்திஹாது முஹப்பி அஹ்லுல் பைத் பி ஸ்ரீலங்கா, இதை இந்த ஃபெடரேஷன். அந்த ஃபெடரேஷன் வந்து பெட்டிகுலோவில் இருக்குது, பெட்டிகுலோவில் இருக்குது. ஸ்கூல் ரோட் பாலை நகர் தியவட்டவன ஸ்ரீலங்கா. இதான் அந்த மர்கஸ் இருக்கக்கூடிய அட்ரஸ். இதுக்கு இன்சார்ஜ் யாருன்னு சொன்னால் அஷை அபுல் ஹசன் என்ற ஒருவர் வந்து இதுக்கு தலைவராக இருக்கிறார். இது வந்து என்ன? அஸ்ஸஹ்ரா அசோசியேஷன். இலங்கையில் ஷியா கொள்கையை வேகமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு வத்தலையில் இருக்குது. யாருக்காவது தெரியுமா? வத்தலையில் இயங்குறாங்க. இந்த அமைப்பு பெண்களுக்கான நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. அதே மாதிரி
இந்த அமைப்புகள் ஊடாக மேற்சொன்ன அமைப்புகள் ஊடாக இலங்கையில் என்னென்ன நடக்குது என்று பாருங்க. ஒன்று கூடல்கள் நடக்குது, இந்த ஷியாக்களுக்கான ஆண்கள் பெண்களுக்கான ஒன்று கூடல்கள். ரெண்டாவது உமன்ஸ் டே, பெண்களை கவர்வதற்காக மகளிர் தினம் என்று சொல்லி ஒரு டேயை வருடாந்தம் கொண்டாடுகிறார்கள். இது இந்த ஜஹ்ரா அசோசியேஷனால் நடத்தப்படுகிறது. இது உமன்ஸ் டேல இலங்கையில் நடந்த சில காட்சிகள், குறிப்பாக கொழும்பில் உள்ள பெண்கள் பாடசாலைகள் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. கொழும்பில் ஃபாத்திமா இருக்குதா? ஃபாத்திமா ஸ்கூல் இருக்குதா? ஹுசைனியா அடுத்த பெண்கள் படிக்க ஃபாத்திமாவும் ஃபாத்திமா ஸ்கூலில் இந்த உமன்ஸ் டே உடைய அஸ்ஸஹ்ரா அசோசியேஷனுடைய இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதனுடைய அதிபர்மார்கள் அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த செய்திகளில் வரக்கூடிய செய்திகள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் உமன்ஸ் டே எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அடுத்தது இந்த அமைப்புகள் ஊடாக ஷியாக்கள் செய்கிற காரியங்கள் ஒன்று. ரெண்டாவது ரமலான் ஃபித்ரா விநியோகம், பெரிய பெரிய பார்சல்கள் அடித்து இந்த நாட்டில் நிறைய ஏழைகளை டார்கெட் பண்ணி ரமலான் ஃபித்ரா விநியோகத்தை இந்த ஷியாக்கள் செய்து கொண்டு வராங்க. இது என்ன வெப்சைட்னு சொன்னால் www.worldfederation.org என்ற ஒரு இணையதளம் இருக்குது. அதுதான் இந்த சைட். அந்த இணையதளம் உலகத்தில் உள்ள டோட்டல் ஷியாக்கள் என்னென்ன செய்கிறாங்க என்பதை ஒரே இடத்தில் சொல்லக்கூடிய இணையதளம் தான் இந்த இணையதளம். இதில் நீங்கள் இலங்கை அடித்தா இலங்கையினுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வரும். அதில் ஒன்று தான் இந்த ஃபித்ரா விநியோகம். அதே மாதிரி இந்த ஃபித்ரா பெக் எங்கெங்கெல்லாம் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. ஒன்று பாருங்கள், முஸ்லீம் லிவிங் இன் சிலாபத்தில், கல்பிட்டியில், புத்தளத்தில், இங்கெல்லாம் என்ன பைத்திருக்குது. அப்போ இதெல்லாம் ஷியா ஊடுருக்கிறான்னு விளங்குது. இதை பார்க்க போய் தான் எங்களுக்கே தெரியுது, இங்கெல்லாமா ஷியா வந்துட்டான், அந்த அளவுக்கு ஷியா ஊடுருக்கிறான். இது சிலவுல நடந்த காட்சிகள். அதே மாதிரி வத்தலை ஏரியா, வத்தலையில் ஷியாக்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஷியாக்குடைய உதவிகளை கொடுத்துருக்குறாங்க, வத்தலையிலையும் சிலவுலையும். அதே மாதிரி வாழைச்சேனையில். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரெலியா, இது நுவரெலியாவில் ஃபித்ராக்கள் கொடுத்தது மட்டுமல்ல, தையல் மெஷின் இருக்குதா இல்லையா, தையல் மெஷின்கள் கூட அதை கொடுத்து நிறைய ஏழைகளை பிடிக்கிறாங்க. இதில் ஆர்டிக்கல் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், நுவரெலியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அதில் 45 குடும்பம் இப்போ ஷியாவுக்கு கன்வெர்ட் ஆகிவிட்டது. 165 நபர்கள் ஷியாவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று நுவரெலியா விவரத்தை மட்டும் இதில் போட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஷியா பிரச்சாரம் நடக்கிறது. அதே மாதிரி தப்லீக் பெயரில் ஷியா பிரச்சாரம். ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, மக்களை கவர்வதற்காக அவங்களோட தவ்வாவுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தப்லீக் ப்ரோக்ராம். தப்லீக் நிகழ்ச்சின்னு தான் அந்த பேர். எங்கேயாவது போய்ட்டு ஒரு பயான் பண்ணால் நாங்கள் தப்லீக் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறோம் இப்படி சொல்லுவாங்க. அப்போ இது யாரை கவரும்? ஒன்றும் தெரியாத தப்லீக் ஜமாத் அன்பர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க பார்ப்பாங்க, ஆஹா எங்கடாக்கள் போல தப்லீக்னு தானே சொல்கிறாங்க, தப்லீக் தவ்வான்னு தானே சொல்கிறாங்க, அப்போ இவங்கெல்லாம் எங்கடாக்கள் போலன்னு நினச்சி கொண்டு அந்த ஷியா கொள்கையில் அப்படியே ஊறி போய் விடுவான். இது ஷியாக்கள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான யுக்தி. இந்த தப்லீக் ப்ரோக்ராம் எங்கெங்கெல்லாம் நடக்குது என்ற டீட்டெயில்ஸ் தான் இது. இது குறிப்பாக அம்பாறையில் எல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அதே மாதிரி பெரியவர்களுக்கான வயோதிபர்களுக்கான தப்லீக் ப்ரோக்ராம் நிகழ்ச்சிகள். அதே போல் அவங்க நடத்தக்கூடிய இன்னொன்று என்ன, சிறுவர் இல்லம் நடத்துகிறாங்க. ஜைனபியா சைல்ட் ஸ்பான்சர்ஷிப் ஸ்கீம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி, ஒரு திட்டத்தை உருவாக்கி அனாதை பிள்ளைகளுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய ஒரு வேலையை இவங்க ஜைனபியா என்ற பெயரில் செய்து கொண்டு போகிறாங்க. கனடா, யுஎஸ், யூகே போன்ற நாடுகளில் இருந்து இதற்காக நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல்கள். அதே மாதிரி அனர்த்த உதவிகள், வெள்ளம், சுனாமி இப்படி ஏதாவது வந்தால் உடனடியாக போய்த்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இது வத்தலையில் துவவத்தன்னு ஒன்று இருக்குதா இல்லையா, அங்கே வெள்ள பாதிப்பு வந்த நேரம் அவங்க போய்த்து செஞ்ச ஹெல்ப்புகள். இன்றைக்கு துவவத்தையில் கட்டி கொடுத்த வீடுகள், துவவத்தை ஹவுஸ் நம்பர் 1, ஹவுஸ் நம்பர் 3, ஹவுஸ் நம்பர் 3 டோட்டல் அப்படி கீழே போயிட்டு கொண்டே இருக்கும். இது எப்படி வத்தலையில் ஷியாக்கள் எப்படி ஊடுருவுறாங்க, ஏழ்மையை பயன்படுத்தி எப்படி ஊடுருவுறாங்க என்று பாருங்கள். அதே மாதிரி இந்த மீலாது நபி விழா கொண்டாடு இருக்குது, மௌலூது ஓதுறது, கத்தம் வாத்திகா ஓதுறது, சுபான மௌலூது ஓதுறது, மீலாது விழா கொண்டாடுறது,
இதெல்லாம் யாருடைய கொள்கை? பக்கா ஷியா கொள்கை. அந்த ஷியா கொள்கையை இவங்க இந்த அஸ்ஸக்ரா அசோசியேஷன் நாடு முழுவதும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இது வேறு வழியில் அவங்க கொண்டாடின மீலாத் விழாவுடைய காட்சி. அதே மாதிரி கர்பலா நினைவு தினம் இப்போ நான் சொன்னேனே, அப்போ இந்தியாவில் வந்துட்டுன்னு சொல்லி இலங்கையில் வந்துட்டு ஆல்ரெடி கொண்டாடுறாங்க. வெட்டு குத்து மட்டும் இன்னும் வரல. வெட்டு குத்து இன்னும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நாளில் வந்துடும். இது வேறு முஹர்ரம் மாதம் கர்பலா துக்க தினத்தை இந்த அஸ்ஸக்ரா அசோசியேஷன் கொண்டாடின ஒன்று கூட. அதே மாதிரி இலங்கையில் இவங்க ஊடுருவக்கூடிய இன்னொரு வழி என்ன, நிறைய குர்ஆன் கிராத் போட்டி நிகழ்ச்சி நடத்துவாங்க. எங்கடாக்கள் எல்லாம் காரிகளை உருவாக்குறோம், நல்ல எங்கட புள்ள நல்ல கிராத்து ஓதும் தானே என்று நம்பி பிள்ளைகள் அனுப்புகிறாங்க. அதில் வெற்றி பெறாக்கள் ஈரானுக்கு கூட அனுப்பி எடுக்கிறாங்க. இது ஃபுல்லாக ஷியாக்கள் நடத்தக்கூடிய கிராத் போட்டிகள். இது ஷியா igna.org என்ற .ir என்ற இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகள். இலங்கையில் இடம்பெற்று வரும் குர்ஆன் மன்ன பாடநெறி. அதே மாதிரி இந்த போட்டி நிகழ்ச்சியில் வச்சு இவர் யாரு, முஸ்லீம் கலாச்சார திணைக்களத்தினுடைய பணிப்பாளர். சரி, அவர் தான் பிரைஸ் கொடுக்குறாரு. அப்போ யாரை வச்சு ஷியா முன்னுக்கு வரான்னு பாருங்க. அதே மாதிரி ஷியாக்கள் டோட்டலா இதெல்லாம் அவங்களுடைய இணையதளத்திலிருந்து எடுத்த தகவல்களாம். இலங்கையில் எங்கெங்கெல்லாம் ஷியா இருக்கிறான் என்று பார்த்தால் வத்தலை ஏரியா, வத்தலை, மாபோல, ராகம, அக்பர் டவுன், வனவசல, குணுப்பிட்டிய, பெரலந்த, அதே மாதிரி கிரி உள்ள குருநேகல, சீதுவ, நிகம்போ, சிலவ், கல்பிட்டிய, புத்தளம், வேறுவல, அது மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னொரு இடத்துல வரும் அம்பாறை, வாழைச்சேலை, ஓட்டமாவடி, அந்த ஏரியா, அதே மாதிரி நூரெலியா, அதே மாதிரி கண்டி டவுன். இங்கே எல்லாமே என்ன இருக்கிறான், ஷியாக்கள் உத்தியோகபூர்வமாக செயற்படக்கூடிய இடங்கள். இலங்கையில் ஷியா பிரமுகர்கள், இலங்கையில் யாரெல்லாம் முக்கியமான ஷியாவை பரப்புறான்னு சொன்னால் அஸ்ஸக்ரா அசோசியேஷன் டிரெக்டர் இந்த பொம்பளை தான். யார்? ஜவீனி ஜலீல். இந்த பொம்பளை தான் மெயின் ஷியாவை இலங்கையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய மிக முக்கியமானால் இந்த ஜவீனி ஜலீல் என்பவர். அவருடைய ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் இந்த இருவரும் கலந்து கொள்வார்கள். அதே மாதிரி இது ஷியா வெப்சைட்லேயே போட்டிருக்கிற தகவல். அஹமு ஷக்சியாத் அஷியா ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே உள்ள ஷியாக்களினுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் யாரு? முதலாவது இருக்கிறார் யாருன்னு சொன்னால், ஃபோட்டோ பார்த்தா விளங்குதா யாருண்டு? இலங்கையிலுடைய இஸ்லாமிய பத்திரிகை என்று சொல்லி எல்லாரும் பார்க்குறீங்களே, நவமணி பத்திரிகையினுடைய துணை ஆசிரியர் தாகா முசம்மில். அவர் பக்கா ஷியா. இது நான் சொல்லல, ஷியா வெப்சைட் சொல்லக்கூடிய தகவல். பாருங்க, முதலாவது என்ன போட்டிருக்கு, அல் காத்திபு ஷியா ஸ்ரீலங்கி, இலங்கையினுடைய ஷியா எழுத்தாளர் என்று அவருடைய பேரை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க தனித்தனியாக நீங்கள் பார்க்கலாம். இவர் யார் என்று சொன்னால் மஹதி இஸ்ஸாக் முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப் எடுத்து அங்கே படிச்சுட்டு அவுட் ஆகி ஈரான் எம்பசியில் டிரான்ஸ்லேட்டராக இருக்கிறாரு. இலங்கையில் தீவிர ஷியா பிரச்சாரகர். இன்றைக்கு ஹிரீஜு ஜாமியா முஸ்தபா அல் ஆலமியா ஈரான் அவர் செய்யக்கூடிய பணி முத்தர்ஜம் ஃபி சஃபாரத் ஈரானியா ஃபி குலும்போ. இவர் பொறுப்பு என்னாண்டா ரயீசு இத்திஹாதி ஷபாப் ஷியா ஸ்ரீலங்கியா, இலங்கையினுடைய ஷியா இளைஞர் ஒன்றியத்தின் தலைவர். அப்போ என்ன வச்சிருக்கிறான்? இளைஞர் ஒன்றியம் வச்சிருக்கிறான், மாணவர் அமைப்பு வச்சிருக்கிறான். அதனுடைய தலைவர் தான் இவர். அதே மாதிரி இன்றைக்கிறாரு முசம்மில், தாகா முசம்மில். இவர் என்ன மமீன் ஃபோன் பேசி கொண்டு இருக்கிறாரு, நவமணியுடைய ஆசிரியர். அதுக்கு பக்கத்தில் இருப்பது தான் முசம்மில், தாகா முசம்மில், பக்கா ஷியா. அதே மாதிரி அவருடைய ஃபேஸ்புக், அதில் பாருங்கள் அவர் போட்டிருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணீர் விட்டு அழுத சம்பவங்கள். 4 கட்டத்தில் கண்ணீர் விட்டு அழுதாராம். 1 ஜமாத்தே இஸ்லாமின் இஸ்தாபகர் மௌதூதி வஃபாத்தான போது, 2 எனது தந்தை தாகா ஆலிம் வஃபாத்தான போது, 3 ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இஸ்தாபகர் இமாம் ஹொமைனி வஃபாத்தான போது, 4 ஜமாத்தே இஸ்லாமின் முன்னாள் அமீர் யூசுப் ஹாஜியார் வஃபாத்தான போது. எல்லாம் யார் இவங்கெல்லாம்? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யூசுப் ஹாஜியார் ஜமாத் இஸ்லாமின் ஷியாக்கு மாறினான்னு சொல்லி எல்லாம் ஷியா சம்பந்தப்பட்டாக்கள். அவங்களுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கிறாரு. இவர் யாரு? இஸ்ஸாக், இலங்கையினுடைய நம்பர் 1 ஷியா. பேர் இஸ்ஸாக், முஅஸ்ஸஸு தஷ்ரீஃப் ஸ்ரீலங்கா, காத்திபு மஷூர், அதாவது பிரபல்யம் வாய்ந்த ஒரு எழுத்தாளர். இவர் இலங்கையில் ஷியாக்களை பிரச்சாரம் செய்த முன்னணியார். அதே மாதிரி மாலை போட்டு இருக்கிறாரு. அவர் தான் யார்? பாலியலும் பருவ வயதும், மனைவியை தேர்ந்தெடுப்பது எப்படி, இளமங்கை ரயில் பயணம்,
இந்த புக்கெல்லாம் எழுதினார் அப்துல் ஹலீம், அவர் தான் இவர் மாலை போட்டிருக்கிறாரு. இவர் வந்து ஈரானில் படிச்சுட்டு வந்தவர். அதே மாதிரி இவர் யாருன்னு சொன்னால் முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகத்தினுடைய அமீத் டிரெக்டர். சரி, அவருடைய பேர் வந்து சையீத் ஹாமிஸ் ரிசா. அதே மாதிரி இந்த நடுவில் கோட் போட்டு ரவுண்ட் போட்டு இருக்குதா இல்லையா, இவங்க எல்லாம் யாருன்னு சொன்னால் இந்த ஷியாக்களை ஊடுருவ பாருங்க, சில மனிதர்களை வச்சிருக்கிறாங்க. அவங்க ஷியாண்டு தங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கண்டா, நாங்கள் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க, நாங்கள் அஹ்லுல் பைத்தை விரும்புகிறாக்கள்னு சொல்லுவாங்க. அந்த வாதத்தை வைக்கிறால்தான் ஃபயாஸ் நானான்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஃபேமஸ் ஆனவர். கொஞ்சம் காலமாக அவர்கிட்ட பேச்சாவே இருந்தது. அந்த ஃபயாஸ் அப்துல் ரஸாக் என்பவர் இந்த இருக்கிறார், கண்ணாடி போட்டு கோட் போட்டவர். இவர் வந்து அஹ்லுல் பைத்தை சார்ந்த ஒரு ஷியா, SLTJ மெம்பர் என்று பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார். அதையும் சொல்லிக்கொள்கிறேன். காலியிலிருந்து ஒருவர் எனக்கு கால் பண்ணுறாரு, கேட்குறாரு, ஃபேஸ்புக்கில் கேட்குறாரு, லிங்குக்கு வந்து இந்த ஃபயாஸ் அப்துல் ரஸாக் வந்து SLTJ மெம்பர் என்று சொல்கிறாரு. இப்போ வந்து எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறார், அவர் எழுதின ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவர் வந்து SLTJ மெம்பரா? நான் போய் அவர் பக்கா ஷியா. எனவே இந்த மாதிரி ஒரு நாடகம் கூட நடக்குது. இது வந்து விழிப்போடு இருக்க வேண்டிய செய்திகள். இது அவர் எழுதின 2 புத்தகம். அப்துல்லா ஆமினா நரகவாதியா இல்லைன்னு எழுதியிருக்கிறார். ரசூலான முஸ்லீமில் ஹதீஸ் வருகுது, ரசூலான வாப்பா அம்மா நரகவாதி என்று. இவர் அஹ்லுல் பைத்தில் இருக்கிற நேசத்தில் என்ன எழுதுறாரு, நரகவாதி இல்லை, அப்துல் ரஸாக் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி அரபுகளின் நாயகி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, ஆயிஷா நாயகியை பற்றி. அதில் உமர் அலியை பற்றி எல்லாம் ஒரு மாதிரி வருகுது. இது வந்து ஷியாக்கள் முக்கியமான ஆக்கள். கடைசியாக இலங்கையில் ஷியாக்களின் வளர்ச்சி வீதம், இது ஷியா வெப்சைட் சொன்ன உத்தியோகபூர்வ தகவல். இலங்கையினுடைய 2,20,00,000 மக்களில் ஷியாக்களுடைய பாப்புலேஷன் 2008ஆம் ஆண்டு வெறுமனே 5000. 2008ஆம் ஆண்டு வெறுமனே 5000. முஸ்லீம்களுடைய சனத்தொகையில் 0.02% தான் ஷியா. ஆனால் ஒரு ஆண்டு கெப்பில் 2009ஆம் ஆண்டு ஷியாக்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய பாப்புலேஷன் 17,11,000. அதில் ஷியாக்களுடைய எண்ணிக்கை 17,000க்கு சற்று குறைவானது. 5000 இருந்தவங்க 17,000க்கு கூடியிருக்கிறாங்க. சராசரி வீதம் 1%, 0.02 1க்கு மாறி இருக்கிறாங்க. அப்போ ஷியாக்கள் எந்த அளவுக்கு வளர்றாங்கன்னு பாருங்க. எனவே இலங்கையில் வந்து இதுதான் ஷியாக்கள் இலங்கையில் ஊடுருடைய விவரங்கள். கடைசி சாராம்சமாக ஷியாக்களுடைய ஒட்டுமொத்த கொள்கையில் இன்னைக்கு இருக்கிற சிந்தனைகளோட சாராம்சம் ஒன்று, எங்கெல்லாம் கபரு வணக்கம் இருக்குதோ, எங்கெல்லாம் தர்கா இருக்குதோ, எங்கெல்லாம் கொடியேற்றம் இருக்குதோ, எங்கெல்லாம் மௌலூது இருக்குதோ, எங்கெல்லாம் கத்தன் ராத்திபு இருக்குதோ, அவை அனைத்தும் ஷியாக்களுடைய கொள்கையின் எச்ச சொச்சங்கள். அதை செய்பவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அவர்கள் ஷியாக்கள். 1. 2வது ஆட்சி கோஷம், ஆட்சிதான் இலக்கு, ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஹிலாபத்தை உருவாக்க வேண்டும் என்று யார் போகிறார்களோ அவர்கள் அறிந்தோ அறியாமலோ ஷியா கொள்கையை பின்பற்றுகிறார்கள். அடுத்தது ஒற்றுமை கோஷ, தப்லீக் ஆயிரி, ஜமாத்தே இஸ்லாமி அப்படி இரு, இஹ்வான் டிஏ ஆயிரி, தௌஹீத் ஆயிரி, எல்லாம் ஒன்றா கைகோத்து கொண்டு வேலை செய்வோம். உனக்கு ஒண்ட மார்க்கம், எனக்கு எந்த மார்க்கம், வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அழகான கோஷம் நடைமுறைக்கு சாத்தியமற்ற குர்ஆனுக்கு முரணான கோஷம். இது ஷியாக்களுடைய கொள்கை. அதே மாதிரி தனி மனித பக்தி, ஒரு மனிதனை ஆஹா ஓகோ என்று புகழ்வதற்குதே, இது எல்லாம் ஷியாக்களுடைய கொள்கை. கடைசியா மன்னராட்சியை திட்டுவது, குறிப்பாக சவுதியை ஏசுறது, வஹாபிக்காரன் என்று தூட்டுவது, மன்னர்களுக்கு திட்டுவது, இது எல்லாம் ஷியா கொள்கையில் இருந்து வந்த எச்சங்கள் மீதிகள். அதுக்கு உதாரணமாக இலங்கையில் தெய்வடையில் வெளியிடப்பட்ட ஃப்ரீ இஷ்யூ புத்தகம் சவுதி அரேபியா நேற்று இன்று நாளை. இந்த புக்கில் முழுக்க சவுதி அரேபியாவையும் வஹாபிசத்தை, அதாவது தௌஹீதையும் எதிர்த்து இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இது 1. அடுத்தது தனி மனித பக்தின்னு சொன்னா இல்லையா, அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மௌலானா மௌதூதி சம்பந்தமாக அவருடைய மகள் ஹுமைரா மௌதூதி ஒரு புத்தகம் எழுதினாங்க. அதை தமிழில் வெளியிட்டாங்க. அதை மொழிபெயர்த்தவர் வந்து இலங்கை ஜமாத்தே இஸ்லாமியுடைய மகன் ஹஜ்ஜுலக்குடைய மகன் அஃப்வான் நலீமி என்பவர் மொழிபெயர்த்தார். அது வேர்களை வாசிக்கும் விருது என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் அவங்க என்ன எழுதுறாங்கன்னு சொன்னால், என்னுடைய தந்தை நல்லதொரு குடும்பத்தில் பிறந்த சுடர்விடும் தாரகையாக திகழ்ந்தார். அவர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தினரின்,
அஹ்லுல் பைத் வழித்தோன்றலில் வந்தவர். அப்போ மௌதூதி யாருடைய பரம்பரை? மௌலானா மௌதூதி யாருடைய பரம்பரை? ரசூல்லாட பரம்பரை என்று அவருடைய மகள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ ரசூல்லாட அப்போ ஷியா ஏன் திட்டுறா இல்லைன்னு விளங்குதா? மௌதூதியை ஏன் ஏசுறா இல்லைன்னு விளங்குதா? அவர் அஹ்லுல் பைத்து பரம்பரை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் அஹ்லுல் பைத்து பரம்பரையா? அது மட்டுமல்ல, அஹ்லுல் பைத்துன்னு வந்தால் என்ன வந்துடும்? அப்படியே தனி மனித பக்தி வருமா இல்லையா? இப்போ பாருங்கள், தனி மனித பக்தியை காதியானிக்கு எதிராக மௌதூதின்னு புத்தகம் போட்டார். அதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பினான். ஜெயிலுக்கு அனுப்பி தூக்கு தண்டனை ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுட்டு அப்போ அவருடைய ஒரு சிஷ்யர் வந்து கனவு காண்றாரு. 1975ஆம் ஆண்டு நடக்குது. அதில் பாருங்கள் கனவை, நீதிமன்றம் ஷேக் அபுலாவிலா மௌதூதி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்த போது நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். அவர் அல்லாஹ்விடம் இவ்வாறு பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்: யா அல்லாஹ், எம் மீது அருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், நிச்சயமாக மௌதூதி எனது மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பவராக இருக்கிறார். உன்னுடைய மார்க்கம் ஓங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார். எனவே யா அல்லாஹ், அவரது உயிரை காப்பாற்றுவாயாக. இது யார் கேட்கிறா? மௌதூதியுடைய ஒரு முரீது, ஒரு ரசிகர், ஒரு சிஷ்யர். எங்கள்ட செய்கை அடைச்சிட்டாங்களே, தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்களே, காப்பாற்றுன்னு பிரார்த்தித்தாராம். அந்த அப்படி எப்படி கனவு காண்றாரு? படுக்கிற நேரம் ரசூல்லா கனவுல காணேலா? அது முதல் விஷயம். கனவுல வந்தாங்களா? கனவுல ரசூல்லாவே என்ன சொல்றாங்க அல்லாஹ் கிட்ட? யா அல்லாஹ், மௌதூதி யார் தெரியுமா? உண்ட மார்க்கத்துக்காக உழைக்கிறார். அவர் ரசூலுல்லாவே மௌதூதிக்காக பிரார்த்தித்திருக்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொன்னானா, அப்போது திடீரென்று ஒரு சப்தத்தை கேட்டேன், முகம்மதே, உம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதே அந்த சப்தமாகும். அவன் யார் பதில் சொல்லியிருக்கிறான்? ரசூல்லா கனவுல துவா கேட்டாங்க, உண்ட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது யார் சொன்னாப்ப? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ அப்போ விடிஞ்ச வாக்கில் பார்த்தாரா மௌதூதி ஜெயில் தூக்கு தண்டனையிலிருந்து விடுதலை என்ற செய்தி கிடைத்தது என்று எழுதியிருக்கிறாங்க. இது இந்த புத்தகத்தில் 53, 54 பக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது? தனி மனித பக்தி, ஷியாக்களுடைய அதே சிந்தனை. அஹ்லுல் பைத் என்ற ஒரு போர்வையை போடுறது, அவருக்கு ஆகா ஓகோண்டு தூக்குறது, ரசூல்லாவே துவா கேட்டாங்கன்றது, அல்லாவே அந்த துவாவை அங்கீகரிச்சான்றது. அப்போ மௌதூதி உருவாக்கின கொள்கை வழிகேடாக இருக்குமா? ஜமாத் இஸ்லாமி வழிகேடாக இருக்குமா? அவர் ரசூல்லாட பரம்பரை இல்லையா என்ற மாதிரி ஒரு கோணத்தில் தான் இந்த நூட்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போ இவையெல்லாம் ஷியாக்கள் பற்றி நாம் புரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். கடைசி ஒரே செய்தி, ரசூல்லா சொன்ன ஒரு முன்னறிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க உமரை பார்த்து, இறைவன் மீது ஆணையாக உமரே, நீர் ஒரு தெருவினால் சென்றால் ஷைத்தான் அந்த தெரு அல்லாத வேறொரு தெருவிலே செல்கிறான். ஷைத்தான்கள், வழிகட்ட கொள்கைகள் பயப்படுகிற ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமரை கொண்டவர்கள் அவங்க எப்போ கொல்லப்படுறாங்களோ அதற்கு பின்னால் தான் ஷியாயிசம் வளர ஆரம்பித்தது. அப்போ இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஷியாக்கள் உமரை கொண்ட அபுல் உலுவை சுஜாவுத்தீன் மார்க்கத்தின் வீரன் என்று எழுதி அந்த கபரை அலங்கரிக்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய ஹதீஸுக்கு மாற்றமா ஷியாக்கள் நடக்கிறாங்க. அடுத்த ரசூல்லா சொன்னாங்க, அறிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைகள் இங்கிருந்து தான் வரும் என்று கிழக்கு பகுதியை நோக்கி கையை சுட்டி காட்டியவர்களாக ஷைத்தானின் கொம்பு இங்கிருந்து உதயமாகும் என்றார்கள். புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப ரசூல்லா எங்க சொல்றாங்க? மதீனாவில் இருந்து கொண்டு ஷைத்தானுடைய கொம்பு என்பது கிழக்கு பகுதியில் இருந்து வரும்ன்றாங்க. மதீனாவுக்கு கிழக்கு பகுதி நீங்க வேல் மேப்பில் பாருங்க. மதீனாவுக்கு சரியாக கிழக்கு பகுதி, சவுதிக்கு கிழக்கு பகுதி இதோ இருக்கிற வட்டம் போட்டு வைத்திருக்கிறேன். ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், கஜகிஸ்தான் இது உள்ளிட்ட இந்த பிரதேசம், பாரசீகம் இருக்கிறதா இல்லையா, இந்த பாரசீக பகுதிகள் தான் கிழக்கு பகுதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஷைத்தானுடைய கொம்பு என்பது கிழக்கு பகுதியில் இருந்து உதயமாகும் என்றார்கள். இன்னைக்கு உலகத்து வரலாற்றில் வந்த அத்தனை வழிகட்ட இயக்கங்களும், அது ஹவாரிஜா இருக்கலாம், அது ஷியாவா இருக்கலாம், அது மூத்தஜிலாவா இருக்கலாம், அது பாத்தினியாவா இருக்கலாம், எல்லாருமே எங்கிருந்து உருவானார்கள் என்றால் இந்த ஈரான், ஈராக் பகுதியில் இருந்து தான் உருவானார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஷைத்தானின் கொம்பு என்பதற்குள் இந்த ஷியாக்கள் நிச்சயமாக உள்ளடங்குவார்கள். எனவே இந்த செய்திகளை எல்லாம் சரியாக புரிந்து, இந்த வழிகட்ட ஷியாக்களுடைய சிந்தனைகளை புரிந்து, இலங்கையில் அவங்களுடைய ஊடுருவலையும் புரிந்து, இலங்கையில் இந்த ஷியா கொள்கையை எப்படியாவது எதிர்த்து பிரச்சாரம் செய்து நாளைய சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய, ஈமானையும் மறுமை வாழ்க்கையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தீவிர பிரச்சாரத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா அத்தகைய அறிவையும் அத்தகைய தெளிவையும்
அத்தகைய அந்த ஆரோக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.